சித்தர்களை பற்றிய நிறைய உபதேசம் இந்த பகுதியிலே இருக்கிறது. எனவேதான் திருமூல சித்தர், சித்தரின் தலைவர் என்றெல்லாம் வந்தது. பின்னால எல்லாம் வருவதற்கு காரணம் இந்த உபதேச பாட்டு தான். மூலன் உரை செய்த 30 உபதேசம். அதில் சித்தர்களை பற்றி தான் நிறைய செய்திகளை சொல்றார். சித்தர்னா யாரு? சித்தத்தை சிவன்பாலே வைத்தார், அவங்க தான் சித்தர். எப்பொழுதும் பெருமானை நினைத்து கொண்டு இருப்பவர்கள் சித்தர்கள். கடைசியா சொன்ன பாருங்க சன்னியாசின்னு, அது சித்தர்கள் தான். எல்லா வல்லமையும் உண்டு, எதுவாக செய்வார்கள். ஆனா அவர்கள் சாதாரண மாதிரி தெரிவார்கள். இப்படி இருப்பதால என்ன லாபம், சித்தர்களுக்கு என்ன பயன் அப்படின்னு கேள்வி கேட்கிறார். கேள்விக்குரிய பதில் தான் இந்த பாட்டு, 132வது பாட்டு. கேள்வி என்ன? சித்தர்கள் என்ன பயன் பெறுவார்கள்? நாள்தோறும் சிவபெருமானே சிந்தித்திருந்தால், சித்தத்தை சிவன்பாலே வைத்திருந்தால் நமக்கு என்ன பயன்? சொல்லுங்க. பயனை சொல்றார் பாருங்க. பெற்றார் அவர்கள் நிச்சயம் பெறுவார்கள். நிச்சயம் பெறுவார்கள். என்னன்னு கேட்டா, உலகில் பிரியாத பெருநெறி, உலகை விட்டு நீங்காத தன்மை பெறுவார்கள். நீண்ட காலம் வாழ்வார்கள். என்ன பெருமான் தருவான்? ஒண்ணு, இந்த உலகத்திலேயே விரும்பும் காலம் வாழலாம். இதுதான் திருமந்திரத்துல திருமூல சொல்கிற ஸ்டேட்மெண்ட்ல ஒன்று. யான் பெற்ற இன்பம் அவர் பெற்ற இன்பம் அது. ஏன் ஞானசமுதர் சொல்றாரு பாருங்க, மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும், முடிஞ்சு போச்சு முதல்ல வரி. எண்ணில் நல்லகதிக்கு யாதுமோர் பொருள். நினைச்சா நல்ல கதின்னா அந்த கதி. இங்கே நீ வாழலாம்பா, நீண்ட காலம் வாழலாம். சரி, வேண்டாம்னு நினைக்கிறியா, நீ அங்க போலாம். நீ விரும்பினாதான் அங்க போலாம். இங்கேதான் இருக்கணும், இருந்துட்டு போலாம். இதுதான் சிறப்பு. இதுதான் திருமந்திரம் பெற்ற, திருமூலர் பெற்ற இன்பம். அங்கிருந்து வந்ததுதான் ஞானசமுதருடைய வரிகள். இப்ப நாம் உடனே என்ன செய்வோம்னு கேட்டா, எல்லாம் வந்து சில பேர் நான் கேட்டேன், சைவ சித்தாந்தம் நெய்வேலியில ஆரம்பிக்கின்ற போது 93ல் நாங்க வீடு வீடா போய் சேர்த்தோம். நெய்வேலி என்பது தீக்காவுடைய இடம். கோயில்ல, ஸ்கூல்ல, காலேஜெல்லாம் நம்ம சாமி படம் மாட்ட முடியாது. மாட்டினா பெரும் ஆளோட வந்துடுவான். அவங்க வீட்டில் சின்னது நண்டு சிண்டுலாம் கூட வந்துடும். அவ்வளோ மோசமா இருந்த இடம் அது. ஒரே கோயில் தான் இருக்கும், ஊருக்குலேருந்து 2 கிலோமீட்டர் தாண்டி. இப்படி நாங்கள் சைவ சித்தாந்தம் தொடங்கணும்னு போய் கேட்டோம். எல்லாத்தையும் கேட்டோம் இல்லையா? எல்லா வீட்டுக்கும் போனாங்க. நாங்கள் 20 பேர் தான் சேர்ந்தாங்க. அப்போ சைவ சித்தாந்தம் இப்போ திருவாவடுதுறை நடக்குத 600 ரூபா தான் காசு 2 வருஷத்துக்கு. ஒவ்வொரு ஊரா போய்கிட்டோம். அங்கேருந்து 2 கிலோமீட்டர்ல ஒரு இந்திரா நகர்னு மாற்று குடியிருப்பு, பெரிய வசதியானவங்களாம் அங்கே தான் இருக்கிறாங்க, ரிட்டையர் ஸ்டேஜ் உள்ளவங்கலாம். அவங்கள்ட்ட போய் நான் கேட்டேன். அவன் கேட்டான், சித்தாந்தம் படித்தா என்னையா கிடைக்கும்னா. நான் என்ன சொன்னேன், இறைவன் திருவடி கிடைக்கியா, நேராக அங்கே போகலான்னா. அவன் கேட்டான் எவ்வளவு ரூபான்னா. 600 ரூபான்னா. ஏயா வாத்தியார, என்கிட்டே 600 ரூபா வாங்கிட்டு மேல அனுப்ப பாக்குறியான்னு. என்ன அர்த்தம் பாருங்க. நான் என்ன சொன்னா அவன் என்ன புரிஞ்சுக்கிட்டான், இந்த ஊர்ல எவனையும் நீ சேர்க்க கூடாது, எல்லாம் போங்க ஏன்ட்டான். நீங்க என்ன சொல்றீங்க? மேல போறதுன்னா அவன் என்ன நினைச்சிட்டான், பத்திரிகை அடிக்கும்ல, இறைவனோடு ஐக்கியமானார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோன்றான். ஐக்கியமாறுதாயா தேவாரம், திருவாசகம், திருமந்திரம் எல்லாம் இருக்கு. அவன் ஐக்கியனா என்ன நினைக்கிறான் கேட்டா, செத்து போறதுன்னு நினைக்கிறான். அது இல்லை. இங்கேயே மகிழ்ச்சியா வாழலாம். வேணாம், எவ்வளவு காலம் இப்படியே இருக்கிறது சொல்லுங்க பாப்போம்.
நிறைஞ்ச இன்பத்துல எவ்வளவு காலம் நம்மளால இருக்க முடியும்? ரொட்டீனா ஒண்ணு நடந்தாலே உங்களுக்கு பிடிக்காம போயிடுங்க. சரிங்களா? காலையில 6 மணிக்கு டீ, வாக்கிங் போயிட்டு வந்தா 9 மணிக்கு டீ, மதியானம் இட்லி, அதுவும் ஐஸில் வச்சு இட்லி. ஏன்னா அவன் சுட்டு ரொம்ப நாளாகவும் நம்மள்கிட்ட வரும். சட்னின்னு பேரில் ஒரு நீர் ஆகாரம். எத்தனை வருஷம் சாப்பிட்றது சொல்லுங்க? எப்பொழுது இதுதானா மனசு என்ன ஆகிடும்? சலிப்பு வந்துடும். நிம்மதியாய் வாழ்ந்தாலும் சலிப்பு வரும். நீங்க மகிழ்ச்சியா சிறப்பா வாழ்ந்தாலும் ஒரு கால எல்லையில் சலிப்பு வந்துடும் இல்லைங்களா? அப்ப சலிப்பு வந்து அந்த உலகம் வேண்டாம், சலிப்பு வந்துருச்சுன்னா அங்க போ, உடல் அற்ற நிலைக்கு போ, ஒளி உடம்பை பெறு, பெருமானோடு வாழு. சரிங்களா? அதை பெருமான் தரான். பாருங்களேன், பெற்றார் உலகில் பிரியாத பெருநெறி. உலகில் பிரியாத, உடம்பு பிரியாத வாழ்கின்ற பெரிய சிறப்பான நெறியை பெருமான் இங்கே வழங்குகிறான். இரண்டாவது பாருங்க, பெற்றார் உலகில் பிறவா பெரும்பயன். சரி, இது வேண்டாம், நீ மேல போயிட்டீங்க, வியாபகத்துல பெருமானோடு கலந்துட்டீங்க, உடம்பு கிடையாது, அப்ப திருப்பி இங்க வந்துருவீங்களா? இந்த உலகத்து வந்து வரமாட்டோம். பாருங்க, உலகில் பிறவா பெரும்பயன், மீண்டும் பிறப்புக்கு வராத நிலையை சிவபெருமான் தருவான். சரிங்களா? 2 பயன். மூணாவது, பெற்றார் அம்மன்றில் பிரியா பெரும்பேறு. அங்கேயும் நீங்க போனா, நீங்க விரும்பினா பெருமான் தன்னுடைய திருக்கோலத்தை காட்டுவான். மன்றில் பிரியா பெரும்பேறு. மன்று என்பது 2 அர்த்தம். ஆடல் அரங்கம் என்று ஒரு பெயர், இன்னொன்று பெருமாள் இருக்கின்ற பரவெளி என்று ஒரு பெயர். பெருமாள் இருக்கின்ற பரவெளியில, வெட்ட வெளியில நாம சேர்ந்துட்டோம்னா ஏதாவது தேவையா? சித்தர் பாட்டே இருக்கு, வெட்ட வெளியில் கலந்தார்க்கு பட்டயம் எதற்கடி குதம்பாய், பட்டயம் எதற்கடி குதம்பாய். வெட்டவெளி தியானம்னு ஒண்ணு இருக்கு, பரவெளி தியானம்னு பேரு. அங்கே உருவமற்ற பெருமான் ஒருவன் இருக்கிறான். எப்படி இப்ப காற்று இருக்கிறதோ அது போல உணரக்கூடியவன் இருக்கிறான். உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன். உணர்ந்துதான் ஓத முடியும், உணரதான் முடியும். அந்த நிலை ஒண்ணு இருக்கு, அதுதான் வெட்டவெளி பரவெளி அப்படின்னு அர்த்தம். எதுவும் இல்லாத இடம், அங்க ஆற்றலோடு பெருமான் வியாபித்து இருக்கிறான். அந்த இடத்த பிரியாத நிலையை தருவான். மன்று என்றால் வெட்டவெளி. குதம்பை சித்தர் பாடுறார், தெரியுமா? குதம்பை சித்தர் கேள்விப்பட்டீங்களா? குதம்பினா காதணி. அந்த காதணி அமைய கொண்ட ஒரு சின்ன பொண்ணை வச்சுக்கிட்டு, குழந்தைய வச்சுக்கிட்டு உபதேசம் பண்றாரு. இது தெரியுமா? பாம்பாட்டி சித்தர் பாம்பை முதன்மை வச்சுக்கிட்டு கருத்தை சொல்றது. சித்தரெல்லாம் ஒன்னையும் ஓமைப்படுத்துவாங்க. ஊமைப்படுத்தும் அந்த பாட்டு அது. இப்ப பாருங்க, வெட்டவெளியில் அடைந்து இருப்போர்க்கு பட்டயம் எதற்கடி குதம்பாய். வெட்டவெளி தியானத்துல இருக்கும்போது, ஐயா நீங்க பிஹெச்டி பெற்றிருக்கீங்க, இந்தாங்க, ஏதாவது பயன் உண்டா? இங்கேயே பயன் இல்லை பிஹெச்டி. எது அந்த கல்லூரியில் சைவ சித்தாந்த துறை தொடக்க விழா, பிரின்சிபால நானும் தான் உட்காந்துதான் பேசினேன். நான் 2 மணி நேரம் பேசுறேன். நல்லா சிரிக்கிற மாதிரியும் நிறைய சிந்திக்கிற மாதிரியும் நிறைய எல்லாம் சொன்னேன். நிறைய பேர் அப்ளிகேஷன் கொடுக்குறாங்க பிஹெச்டி முடிச்சுட்டு வேலைக்கு. இப்போ எங்கேயாவது இருக்குன்னா எப்படியோ எழுதிட்டு வந்துடுறாங்க, கிடைச்சிருது, வந்து கேட்குறாங்க, எனக்கு வந்து இதில் ஏதாவது வழி இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் இருக்கும்போதே வந்தாங்க 2 பேர், பிஹெச்டி முடிச்சுட்டேன், வாய்ப்பு இருந்தால் கொடுங்கன்னாரு. என்ன தெரிஞ்சிடும் உங்களுக்கு? சைவ சித்தாந்தம் பிஹெச்டி படித்தவங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும்? நல்லா கேட்கணும், கேட்டுருந்தா தான் நுட்பம் தெரியும்.
இல்லைன்னா தெரியுமா? இது ஒன்றும் சாதாரண விஷயமா இது? இந்த அம்மா சொன்னார், ஆழ்ந்து சொல்லும்போது அவங்களே சிரிச்சுட்டாங்க. நம்ம கொஞ்சம் வீட்டுக்காரம்மா பக்கம் இழுத்து மேலே போய் வந்தோன்னா கேர்ள்ஸ் அதிகம், எல்லாமே படித்தவள் தான் வயதான. நம்ம இங்கேல கூட ஒருத்தர் வந்தார், இதில் தாமிரத்தில் படித்த ஒரு அன்பர் வந்தார். அங்கே கேட்டுட்டு நல்லா சிறப்பான விஷயம்லாம் அங்கே சொன்னோம். சித்தாந்தம்னா என்ன, அது நமக்கு என்ன தரும், நீங்கள் படிக்கிறீங்களே உங்களுக்கு என்ன லாபம் அப்படின்னு 3 விதமாக ஒரு விளக்கம் சொன்னேன். இங்கே சொன்னா இல்லையான்னு தெரியாது, திருமந்திரத்தில் தான் சொன்னேன் நான். இவர் தான் சரியான எடுத்துக்காட்டு. முப்பொருள் உண்மைன்னு சொல்கிறோம்ல, சைவ சித்தாந்தம் படிச்சவங்களாம் தெரியும். என்னது முப்பொருள் உண்மை? 3 பேர் தான் உலகம்னு. ஒன்று இறைவன், இன்னொன்று உயிர், 3வது பாசம். சரிதாங்களா? பதி பசு பாசம் எனப்பகர் 3 திருமந்திரம். பதியினை போல் பசுபாசமும் அனாதி. பதி பசு பாசம்னா அந்த இப்பதான் +2 முடிச்சுட்டு வந்துருக்குங்க, BA முடிச்சுட்டு வந்துடுதுங்க. சைவ சித்தாந்தம் என்னன்னே தெரியாது, 40 பேர் சேர்ந்துட்டாங்க. பசங்க நல்லா பார்த்தா சமயத்துக்கு அவனுக்கு சம்மந்தம் இல்லாத பசங்களா இருக்கு. ஏன் என்ன நோக்கத்தோடு சேர்ந்தா என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. வேற டிபார்ட்மெண்ட்டா அவனுக்கு தெரியல. நான் அவெல்லாம் இழுக்கணும் இல்லை, தொடர்ந்து இதில் சேரணும் இல்லை, அதுக்காக விஷயம் சொன்னேன் நான். ஒன்றும் இல்லைப்பா, சித்தாந்தம்லாம் போட்டு குழப்புவாங்க. சித்தாந்தம் கிடையாது, நம்ம சித்தாந்தம் தான் அது. எல்லாம் நம்மளை பற்றி, இதை நம்ம அறிவு தான். ஒரு உதாரணம் சொல்ல பாருங்க, இதெல்லாம் விட்டுடுங்க, ஏன் பாணியில் சொல்கிறேன். ஒரு காந்தம் இருக்குது, இந்தாண்ட இரும்பு இருக்குது. காந்தத்தை நவத்திட்டே போகிறேன், இரும்பு ஒட்ட மாட்டேங்குது. நான் என்ன செய்றேன், இதை எடுத்துட்டு வேற இடத்துல போய் காந்தத்தை வைக்கிறேன், அங்கே ஒரு இரும்பை வைக்கிறேன், இரும்பு ஒட்டுது. அந்த இரும்பு ஒட்டுது, இந்த இரும்பு ஒட்டலை. நான் ரெண்டத்தையும் பார்த்தேன், அது சரி. இதை ஆராய்ச்சி பார்த்து ஏன் ஒட்டலை எடுத்து பார்த்தா துரு பிடிச்சிருக்கு, சுத்திரும் துரு பிடிச்சிருக்கு. அப்போ துரு பிடிச்சிருந்தாலும் என்ன ஆகுன்னு கேட்டால் அது காந்தத்தோடு ஒட்ட முடியும், தடுத்துருச்சு. இப்போ இந்த காந்தத்தையும் இரும்பையும் தடுத்தது எது? துரு. இப்போ காந்தம் தான் சிவபெருமான். ஈர்த்தென்னை ஆட்கொண்ட எந்தை பிரான். வள்ளலார இழுத்தான், ஞானசம்பந்தர் இழுத்தான், 4 பேரும் இழுத்தான். நம்மளை இழுக்கிறானா சொல்லுங்க? வேற ஒண்ணுதான் கட்டி இழுக்குது. எதை போய் நம்ம இழுக்கிறது? ஏன் பெருமான் நம்மளை இழுக்கல? அந்த இரும்பு ஏன் இழுக்கப்படலை? தடுக்கிடுச்சு. எது? துரு. துருனா அழுக்கு. நம்மளை ஏன் பெருமான் இழுக்கல தெரியுமா? அழுக்கு இருக்கு, உடம்புல இல்ல, ஆன்மாவில் இருக்கு. இப்ப பாருங்க, காந்தம் என்பது சிவபெருமான், இரும்பு என்பது நாம உயிர், உயிரை பிடிச்சிருக்கின்ற துரு என்பதுதான் அழுக்கு, அதான் பாசம். துரு என்பது என்ன? பாசம். நம்ம துரு எப்படி தெரியுமா? 3 பாசம் உடையது. உலக பற்று என்ற மாயா பாசம், நம்முடைய செயல் என்கின்ற கண்ம பாசம், தான் என்ற அகங்காரம் என்ற அகங்கார பாசம். 3 பாசம் இருக்கியா? அந்த அம்மாவே அசந்துட்டாங்க, பிரின்சிபாலு. அந்த அம்மா இருக்கிறோம் அப்படி எல்லாருமே ஸ்டாப் பூரா உட்காந்தாங்க. பசங்கள்லாம் அப்படியே இவ்வளோ ஈஸியாக இருக்க அப்படின்ட்டாங்க. சரிதானே? ஏன் என்னை இழுக்கல? நம்மளை ஏன் பெருமான் இழுத்து நம்மளை காப்பாற்றல? நம்மள்ட்ட என்ன இருக்கு? துடைக்கிற வேலையை முதல்ல பார்ப்போம். 3 வகையான பற்றுகளை எப்படி போக்குவது என்பதை சித்தாந்தம் சொல்லுது. அதை நல்லா காது கொடுத்து கேட்டீங்கன்னா அழுக்கு போயிடும், நீங்க நினைச்சதை சாதிக்கலாம். நம்ம தூய்மையா இருந்தா என்ன ஆகும்? நினைச்சதை சாதிக்கலாம். எது வேணுமோ பெருமான் திருவருள் பதியும். ஈர்த்து என்னை ஆட்கொண்ட என்ன கேட்டா மேல போறது இல்லை, இங்கேயே அருள் புரிவது. காந்தம் இங்கதானே எடுத்துச்சு,
அந்த மண்ணில் தானே எடுத்துச்சு, அந்த ஊர்ல தானே எடுத்துச்சு. அப்ப நீ எங்க இருக்கியோ அங்கேயே உனக்கு திருவருள் கெட்டுயா, நீங்க பாருங்க அப்படின்னு சொன்னேன் நான். ரொம்ப எளிமையான உதாரணம், மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அங்க இருக்கிற ஒரு பேராசிரியர் சொன்னார், நீங்களே தொடர்ந்து வந்தா நல்லது சார், நாங்க படிப்போன்னாரு. நான் ரொம்ப தூரத்துல இருக்கிறேன், வர்றது சிரமம் சார்ட்டோம். இப்ப புரியுதுங்களா? அது பதி பசு பாசம் எவ்வளவு எளிமை பாருங்க. இது யார் சொன்னான்னு கேட்டா, நான் எங்கிருந்து எடுத்தேன்னு தெரியணும்ல. யார் சொன்னா? ஞான அமிர்தம் என்ற ஒரு நூலு சைவ சித்தாந்தத்தில் சேர்க்காத நூல். சைவ சித்தாந்தம் 14 தான், சேர்க்காத நூல் இருக்கு, 8 நூல் இருக்கு. அதுல ஒண்ணு ஞான அமிர்தம். ஞான அமிர்தத்துல ஒரு பாட்டு சொல்லுதுங்க. அத ஞானத்தை ஓமைப்படுத்தி ஒரு பாட்டு சொல்லுது. எப்படி இருக்கு பாருங்க. நான் முதல்ல உரையை படிப்பேன், இது மாதிரி நல்லதுன்னா பென்சில கோடு கிழிச்சுவேன், அதுக்கு என்ன மேல வரின்னு பார்த்துப்பேன், ஒரிஜினல் என்னன்னு பார்ப்பேன். பாருங்க, எப்பயோ படிச்சது நாங்க. அதெல்லாம் திடீர்னு கூட்டோன்னா வாய்ப்பு வந்து போச்சு. இப்ப ரீகால் ஆயிடுது இல்ல. எதுவுமே நம்முடைய செயல்பாடுங்க பயனற்றது இல்லை, எல்லாம் பயனுடையது. நம்ம செய்யற, நீங்க செய்யற ஒவ்வொரு தொண்டும் ஏதாவது ஒரு வகையில் பெருமான் திருப்பி உங்களுக்கு ஊட்டுவான். எப்பயோ சொன்னதெல்லாம் நீங்க நம்ம நல்லதா நடக்குது. எப்பயோ படிச்சோம் நாங்க, ஏன் இதுல சேர்க்கலன்னா நான் ஆராய்ச்சி பண்ணோம். அதனால வந்த பயனு. இப்ப பாருங்களேன், மன்றினில் பிரியாத பெரும்பேறு. மன்றுனா வெட்டவெளி, அதான் வெட்டவெளியில நான் சேர்ந்த பிறகு பட்டயம் எதற்குன்னு கேட்டார். பட்டயம்னா டிகிரி. எதற்கு? எவ்வளோ படிச்சாங்களே, சித்தர்லாம் படிக்காம இருக்கிறாங்க, எல்லாம் நிறைய படிச்சிருப்பா. என்னப்பா என்ன கேட்டேன், அதை தாண்டி போயிட்டேன். இந்த படிப்பினாலே வருவது ஞானம். ஞானத்தை மனசிலே போட்டு போட்டு நீங்கள் சிந்திக்கின்ற போது அதுதான் உணர்வு, ஞான உணர்வுன்னு பேர். இதெல்லாம் ஞானத்தை ஊட்டும். நீங்க என்ன செய்யணும் கேட்டா, இது கேட்டு கேட்டு சிந்திக்க சிந்திக்க உணர்வு வரும். ஞான உணர்வு தான் பெருமானோடு சேர்க்கும். வெறும் ஞானம் புஸ்தகம் சேர்க்காது. அதைத்தான் அவர் சொல்ல 4வது வரி பாருங்க. பெற்றார் உலகுடன் பேசா பெருமையே. உலகுடன், உலகிலே இருக்கின்ற மக்களுடன் சாதாரணமாக உலக விஷயங்களை பேச மாட்டார்கள். சித்தர்கள் 1, 2 சொல்லுதான் சொல்வார்கள். முதல்ல சொன்ன மாதிரி சும்மா இரு, நிற்க. பாருங்க, நிற்கன்னா 3 எழுத்து தாங்க. நீ இருக்க, தெரிந்து போச்சு. எவ்வளவு ஞான பரிபூர்ணம் அடையுது பாருங்க. ஒரு வார்த்தைங்க உங்க மனசை மாத்திருங்க. ஒரே ஒரு விஷயம் எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்து கொண்டாந்துரும், மனசை பிசைஞ்சிடும். அந்த வார்த்தை சொல்றவன் படிச்சவன் படிக்காதலாம் இல்லை, பெருமான் உள்ளே இருந்து இந்த ஆன்மாவுக்கு ஒரு செய்தி சொல்லணும்னு நினைச்சிட்டானா அந்த ஆன்மா இடத்துல சேர்ந்து அந்த வார்த்தையை விட்டுடும், நம்மளை அப்படியே விரட்டி எடுத்துடும். எனவே நல்ல தொண்டு செய்யுங்க, பெருமானோடு தொடர்ந்து பெருமானுடைய திருவைந்தெழுத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்க. ஏதாவது ஒரு வகையில பெருமான் நமக்கு ஒரு வழியை காட்டிடுவான். அதுதான் இந்த வரி. அடுத்தது பாருங்க, அடுத்த பக்கம் 2 பாட்டு முக்கியமானதுங்க. 138வது பாட்டு. இப்போ பெற்றார் 4 பாயிண்ட் சொன்னேன், நாம பெற முடியுமா? என்னென்ன சொன்ன பாருங்க. உலகில் பெரியாத பெருநெறி, உலகில் பிறவாத பெரும்பயன், அம்மன்றினுள் பிரியாத பெரும்பேறு, உலகுடன் பேசா பெருமையே. மௌனம், பேசா பெருமை. இந்த 4 நாம பெற முடியுமா? பெறலான்ற, பெறுவதற்கு வழி சொல்றார். இந்த சித்தருடைய பெற்ற இன்பத்தை நாம் பெறுவதற்கு வழி இருக்கிறது. அதான் நாம் பெறும் வழி. பாட்டு எண் 138. சிவபெருமானுடைய திருவடியை பிடிங்கன்றார். சிவமாவது தேரில், பாட்டு 138. தேரிலாம் ஆராய்ஞ்சு பார்த்தா
பல்வேறு சொல்றதெல்லாம் கேட்டு கேட்டு சிந்திச்சு பார்க்குறீங்க. பார்த்தா சிவமாவது, சிவம்னா என்ன? திருவடி. பெருமானுடைய 2 திருவடிக்கு 2 அர்த்தம் இருக்கு. பெருமானுக்கு திருவடி 2 இல்லைங்களா? வழிபாட்டிலே அதான் 2 திருவடி இருக்கு. 2 திருவடிக்கு 2 அர்த்தம் இருக்கு. ஒரு அர்த்தம் மணிவாசகர் சிவபுராணத்தில் சொல்வது. ஒரு கடைசி வரிய பாருங்க. அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்லற்கரியானை சொல்லி திருவடிக்கு வந்துச்சுலாம், திருவடி. அப்புறம் கடைசியில சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தின் உள்ளார் சிவனடிக்கு. முதல்ல என்ன சொல்றாரு? திருவடி. 2வது என்ன சொல்றாரு? சிவனடி. என்னையா அது? ஒரு ஆளுக்கு 2 பேரா? காலுக்கு 2ஆ? 1 தானே? என்ன சொல்றாரு? திருவடி என்றால் சக்தியினுடைய வியாபகம், சக்தியினுடைய அடி. சரிங்களா? சக்தியினுடைய அடியை முதல்ல கண்டுபிடி. அது எங்க கூட்டி சேர்க்கும்? திருவடியில போய் சேர்க்கும். இப்ப பாருங்க, ஒரு நுட்ப சைவ சித்தாந்தம் இதான் சொல்லுகிறது. இங்க இருந்து போனதுதான் அது. இப்போ குழந்தை பிறந்த உடனே கொஞ்சம் பேசி எல்லாம் வந்த பிறகு இவர் தான் உங்க அப்பான்னு காட்டும் இல்லையா? குழந்தைக்கு யார் காட்டுவா? குழந்தைக்கு தான் தான் அம்மான்னு நாம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பரிச உணர்வினாலே அது பெற்றுடும். சில விஷயங்களாலே அந்த குழந்தை, பிறந்த குழந்தை இதுதான் தன்னுடைய தாய் என்று கண்டுபிடிச்சிடும், உணர்ந்துடும். உள்ள இருக்கும்போது உணர்தா, வெளியே வந்தது உணர்தா, தாய்ப்பால் வழங்கும்போது உணர்தா, அணைப்புல உணர்ந்துடும். அப்பாவை அப்படி உணராது. இவர் தான் உங்க அப்பான்னு நீ போய்ப்பா இந்தா அப்படி சுட்டி காட்டுவா இல்லைங்களா? ஞான சமுதர் கதான நடந்தது. இங்க இருந்தாலும் மேல அங்க போயிட்டாரு. இந்த அம்மா போயிடுச்சு, கண்டுபிடிச்சிட்டாரு. மேலேருந்து அந்த அம்மா இறங்கி வந்து தெரியல, அடிசல் சோறு கொடுத்தா, பால் கொடுத்தா மேலே போயிட்டார். பாடுறாருல, யார் முதல்ல கிட்ட வந்தது? தோடு போட்ட ஒரு பொண்ணு. தோடுடைய அந்த தோடு எங்க இருக்கு? ஐயா கிட்ட இருக்கு. தோடுடைய செவியன் திந்து போச்சா? தோடு போட்ட பெண்ணு எனக்கு பால் சாதம் ஊட்டனா, பால் கொடுத்தா, தோடை பார்த்துட்டான். அது இப்ப எங்க இருக்கு? அங்க இருக்கு. எப்படி இருப்பாருங்க? அம்மா காட்டதான் அப்பாவை அறிவோம். அதான் அம்மை அப்பன். திருக்கூட்டம் நடக்குதுல இங்க, அம்மை அப்பன். அம்மை நீ, அப்பன் நீ, அன்புடைய மாமனும் மாமியும் நீ. எப்படி பாருங்க, சிவபெருமான மாமனார்னாரு, மாமியார்ன்றாருங்க. சும்மா மாமா இல்ல, அன்புடைய மாமனும். அந்த காலத்துல மாமனார்லாம் எப்படி இருந்திருப்பான்னு தெரிஞ்சுதான் அப்புறம் சாமி சொல்ற அன்புடைய மாமனும் இல்லைங்களா? எப்படி இருப்பாங்க? வரதட்சணை கொடுத்து நகை போட்டு அனுப்பிச்சு விட்டா, அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, பாரத்தை இறக்கி வச்சுட்டான்றான். அது வரைக்கும் பாரமா அது இல்லைங்களா? நிறைய பேர் சொல்றோம்ல, பெண்களே சில பேர் தன்னுடைய பெண் குழந்தைங்கப்பா பாரெல்லாம் இறக்கிட்டப்பா, ஃப்ரீ ஆயிட்டான்ற. அன்புடைய மாமனும் மாமியும் நீ. எப்படி பாருங்க. இப்ப பெருமானை நீங்க பாருங்களா. இப்ப ஒண்ணு என்ன, திருவடி என்பது சக்தி. அம்மா என்ன செய்வா? சைவ சித்தாந்தம் படிச்சிருந்தீங்கன்னா, எளிமையா நடத்தவங்களை கேட்டிருந்தீங்கன்னா, நான் அது நூலே போட்டிருக்கேன் 2005 சைவ சித்தாந்த களஞ்சியம். 5000 காப்பி போச்சு. திருவாரூரை ஆதீனமே அது 1000 காப்பி வாங்கி வித்து கொடுத்தாங்க. 36 ரூபாய்க்கு போட்டான். இப்போ ஒன்றும் கிடையாது, ஒரே புத்தகம் இருக்கு, அது பின் அடிச்சு பேசுவேன்னு எழுதி வச்சிருக்கிறான். தர நீங்க ஜெராக்ஸ் போட்டுக்க. அதுல என்னன்னா, வியாபகம், சக்தியுடைய வியாபகம் என்ன தெரியுமா? சக்தியுடைய வியாபகம்
நீங்களாம் சக்தி வியாபகம் தான். நீங்க நானும் சக்தியுடைய வியாபகம் தான். மறைத்தலும் அருளலும். மறைத்தல் அருளல். அருள் சக்தி திரோதான சக்தி. வடமொழி. முதல்ல உங்களை உலகத்துல சேர்த்து இதுதான் சிறப்புன்னு மறைக்கும். வந்துடுறோம், வேலை கிடைச்சி போச்சு, திருமணம் ஆகுது, என்ன நினைப்பாங்க எல்லாம்? அப்பா 1,00,000 சம்பளையா, இதோட வேற என்ன வேணும் அப்படின்னு நினைப்பான் இல்லையா? அப்ப எது அவனுக்கு பெருசா படும்? எது பெருசா படும்? யூஎஸ்ல வேலை கிடைச்சி போச்சு சார், அருமையான பொண்ணு கிடைச்சிச்சு சார், திருநெல்வேலியிலேருந்து செட்டில் ஆகிட்டாங்க சார், கோடீஸ்வரன் மேலே போயிட்டாங்க சார், ஜம்முன்னு வாழறாங்க. சரிதாங்களா? இது என்ன சக்தி? உலகத்தை மெய்யி நீ பெறுகின்ற இன்பம்தான் முதன்மையானது, நிலைத்தது என்று காட்டும். அதுக்கு பேரு தான் திரோதான சக்தி. இல்லைங்களா? யூஎஸ்க்கு போனவன் கதையை சொல்லிட்டா, குழந்தை பிறந்தது, மூளை வளர்ச்சி இல்லாம பிறந்தது. அவன் நிலைமை என்ன? இப்போ குழந்தை பிறந்துடுச்சு, அங்கெல்லாம் ஸ்கேன் பண்ணிலாம் பார்த்து அலோவ் பண்ண மாட்டாங்க. குழந்தை வெளியே வந்தவர் தான் மூளை வளர்ச்சி இல்லைன்னு 6 மாசம் கழிச்சு கண்டுபிடிக்கிறாங்க. இப்போ வாழ்க்கை இன்பமா இருக்குமா? யூஎஸ் 1,00,000 ரூபாய் சம்பளம் இனிக்குமா? சொல்லுங்க. இந்த குழந்தைய காப்பாற்றலாமா வேண்டாமான்னு யோசனை பண்ணிட்டு இங்க இந்தியாவுக்கு வந்துட்டான் சார், திருநெல்வேலிக்கு வந்துட்டான். அப்பா அம்மாவை தேடுறான். எதுக்கு தேடுறான்? குழந்தைய பாக்குறது யாரு? 4 வேதனைப்படுறாங்கய்யா. நான் சொற்பொழி போகும்போது அவங்க வீட்டுல தான் தங்கினா, நான் பிள்ளைமார் அவரு. அப்புறம் தான் இந்த கதையெல்லாம் தெரியும். அவரும் கயிறு சாத்தி பார்த்து, ஏதாவது இதை படிங்கய்யா, வேற வழி இல்லை, படிங்க, ஏதோ நல்ல இடத்துல பெருமாள் ஏதாவது வழியை காட்டி திடீர்னு ஒரு மாற்றத்தை தருவான், நம்பிக்கையோட வாழ்க அப்படின்னு அவங்க சொன்னோம். நான் இப்ப நினைச்சு பாருங்க, முதல்ல என்ன செஞ்சது? திரோதான சக்தி மறைச்சி உலகத்தை முதன்மைப்படுத்தியது. அடுத்தது துன்பத்தை கொடுத்து இது நிலையானது இல்லை அப்படின்னு காட்டுச்சு. அப்புறம் எங்க போறாங்க? அவங்க அலையிறாங்க, வழிபாடு செய்யறாங்க, விரதம் இருக்கிறாங்க, மன வருத்தத்தை எப்படி போக்குறதுன்னு தெரியாம நோன்பு இருக்கிறாங்க. சில குருநாதரை போய் பார்க்கறாங்க, அவங்க சில விஷயங்களை சொல்றாங்க, அதை வச்சுட்டு மன ஆறுதலோடு பெருமானை நினைச்சு வழிபாடு செய்யறாங்க. 1,00,000 ரூபாய் வாங்கினவன் இப்ப சென்னையில 60 ரூபா 70 ரூபா இருந்தாலும் பரவாயில்லன்னு வந்துட்டான். அப்பா அம்மாவும் கூட்டுட்டு வந்துட்டான், இங்கதான் வாழறான் அந்த குழந்தைக்காக. இப்ப எதை நினைக்கிறான்? பெருமானே உன் திருவருள் இப்படி இருந்தா நான் என்ன செய்யறது? குடும்பமே நினைக்குதுங்க. என்ன செய்யுது? அந்த பொண்ணு குடும்பம், பையன் குடும்பம் எல்லாம் அழுவுது. பெருமானை நினைச்சு தியானம் பண்ணுது. எங்க பார்த்தாலும் கோயில் எதா இருந்தாலும் போயிட்டே இருக்கு. இப்ப யாரை தேடுறாங்க? அதுதான் திரோதான சக்தி அருள் சக்தியா மாறுது. அருளை நோக்குறீங்க, நீங்க நோக்க வச்சுட்டானா அங்கிருந்து இங்க வந்துட்டீங்களா? இது நடந்து 7 வருஷம். நான் அப்பயே சொன்னேன், அவங்கள்ட்டே சொன்னேன், வீட்டில் தங்கும் போது, ஒரு குழந்தை எப்படின்னா அடுத்த குழந்தை எப்படி இருக்குன்னு அவசியம் இல்லையா? திருமந்தரத்துல பரியங்க யோகம், கணவனும் மனைவி எப்படி சேர்ந்தா நல்ல குழந்தை பிறக்கும்னு லிஸ்ட் இருக்கு, உரை இருக்கு. அந்த பாட்டெலாம் எடுத்து நீங்க படிங்க, உரையை பாருங்க. நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க, மீண்டும் 2 பேரும் சேர்ந்து ஒரு குழந்தைய பெற்றுக்கியா உனக்கு நல்லதா இருக்கும். இது மாதிரி தான் அடுத்த குழந்தை வரணும்னு அவசியம் இல்லை. பெருமானை நினைங்க இல்லைங்களா? உங்களுக்கு குலதெய்வம் என்னன்னு பாருங்க, அங்கே போய் வழிபாடு செய்யுங்க. ஞான ரூபமாக பெருமானை நினைச்சு 2 பேரும் சேருங்க, நல்ல குழந்தை பிறக்கம், கவலைப்படாதீங்க. அவங்க கேட்கல. அதை ஏதோ வந்தவங்க போனதெல்லாம் கேட்பாங்க. அவன் பெரிய அறிவாளி இல்லையா? அப்புறம் சொல்றது சரியா இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு
அப்புறம் ஒரு 2 வருஷம் கழிச்சு அவங்களுக்கு குழந்தை பிறந்தது. ஏ கிளாஸான குழந்தை, ஆண் குழந்தை, 2 ஆணு தான் அவங்களுக்கு. இப்போ அந்த பையன் இருக்கிறான்ல, மூளை வலிச்ச குறைஞ்ச பையன் இல்லைங்களா, 7 வருஷம் ஆச்சு இறந்துட்டான். குறிப்பிட்ட டைமில் பெருமான் எடுத்துட்டான். இப்போ இவங்களுக்கு ஏதாவது தொந்தரவு இருக்கா? தொந்தரவு இருக்கா? பையனும் வந்துட்டானா, வாரிசு கிடைச்சி போச்சா, இப்போ எப்படி இருப்பாங்க அவங்க? எனக்கு செய்தி சொன்னாங்க, ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு வாட்ஸ்அப்பில். நானே குழந்தைய பார்த்து ஆசீர்வாதம்னா, வழிபாட்டை விட்டுறாதீங்கன்ட்டான். ஒரே வரி தான் சொன்னான், வேற ஒன்றுமே இல்லை. வழிபாட்டை விட்டுடாதீங்க. யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன். தொடர்ந்து பிடிப்பா, திருவாசகம் படி, இல்லைன்னா திருமந்திரம் படி, ஏதாவது பஞ்சபுராணம் படிச்சுக்கா, தினந்தோறும் எந்த அவசரமாக இருந்தாலும் போய் படி அப்படின்னு. இப்போ சென்னையில் தான் இருக்கிறாங்க, குடும்பத்தோட அப்பா அம்மாவோட இருக்கிறாங்க, மகிழ்ச்சியாக இருக்கிறாங்க. இப்போ முதல்ல நமக்கு என்ன வரும்? திரோதான சக்தி, மறைப்பு சக்தி வரும். எல்லாருக்கும் வரும். தடுமாறுவோம். நம்முடைய நல் வினையின் பயனாக யாராவது ஒரு வழிகாட்ட ஒரு மாற்றம் வரும், பெருமானை நோக்கி நகரும். இப்ப திரோதான சக்தி எதை காட்டுச்சு? அருள் சக்தியை காட்டுச்சு. சரிதாங்களா? காட்டுச்சா? அம்மா யாரை காட்டினா? அப்பா காட்டினா. திரோதான சக்தி என்பது அம்மா, அருள் சக்தி என்பது சிவம். சரிதாங்களா? இப்ப திருவடினா எதை குறிக்குது? திரோதான சக்தியை குறிக்குது, மறைப்பாற்றலை குறிக்குது. இந்த மறைப்பு ஆற்றல் நமக்கு நன்மையை செய்யும். அதான் பாயிண்ட். இங்க பாருங்களேன், சிவமாவது இந்த திருவடி சக்தி, திருவடி திரோதான சக்தி அங்க போய் சேர்க்கும். யார்கிட்ட? சிவத்துல போய் சேர்க்கும். இது ஆராய்ஞ்சி பாருன்னு. தேரில் ஆராய்ஞ்சி பார்த்தா சிவமாவது, சிவத்தை கொண்டு சேர்ப்பது எது? திருவடியே. புரியுதுங்களா? இந்த பாட்டு ஏ கிளாஸான பாட்டு. 20 பக்கம்லாம் அருணை வடிவில் எழுதுறாரு உரை. ரொம்ப சிறப்பான பாட்டு, 2 பாட்டும். அடுத்தது பாருங்க, திருவடியே சிவலோகம் சிந்திக்கு. அந்த இன்ப பெருமானுடைய மறைப்பாற்றலை தவிர்த்து, பெருமானுடைய திருவருள் தான் இது, பெருமாட்டி தான் சோதனை செய்யறான், இதுல வந்துட்டோம், அது எப்படி தப்பிக்கணும்னு நீ வழிபாடு செஞ்சினா அது சிவலோகம். சிந்திக்கலாம் நினைச்சு பார்த்தா உள்ளே உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சிந்தித்தா தானா என்ன கிடைக்கும்? இது உண்மை தெரிஞ்சிடும். இப்ப இது வந்தது என்ன? நம்முடைய வினையின் அடிப்படையில தான் துன்பம் வந்திருக்கிறது. துன்பத்தை நம்ம போக்கிக் கொள்ளலாம். பெருமாட்டியை நம்மளை போக்கிடுவா, அப்பாவை காட்டிடுவா அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் சிந்திக்கில், அதுதான் சிவலோகம். திருவடியே செல் கதியது செப்பில். அனுபவம் உடையவர்கள் என்ன சொல்லுவாங்க? துன்பம் உங்களுக்கு நன்மையை தரும். ஒவ்வொரு துன்பத்திலையும் ஒரு பாடம் இருக்கிறது. ஒவ்வொரு துன்பத்திலையும் ஒரு பாடம் இருக்கிறது. அந்த பாடத்தை நீங்க படிச்சுட்டோம்னா, பாடம் தெரிஞ்சிட்டோம்னா உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். எதுவும் துன்பமே இல்லை. இப்ப பாருங்களேன், ஒரு உதாரணம், என் வாழ்க்கையில் நடந்த உதாரணம். நெய்வேலியில பெரிய கல்லூரி தொடங்கினாங்க. ஜவஹர், இங்க பெருமாள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்காங்க அந்த பக்கம். ஜவஹர் சயின்ஸ் அறிவியல் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் ஜவஹர் அப்படின்னு போட்டு பெரிய அளவில் செஞ்சாங்க. என்எல்சி நடத்துது. என் கூட வேலை செஞ்சவர் ஒருத்தர் அப்ளை பண்ணார். அவர் எம்எஸ்சி ஃபிசிக்ஸு எம்ஃபில் பண்ணியிருந்தார். ஜெயக்குமார் பேர். அவர் அப்ளை பண்ணியிருந்தார். அவர் கிடைச்சி போச்சுங்க. இப்போ சேரலாமா வேணாமா சந்தேகம் வந்து போச்சு அவருக்கு. அவர் வெயிட் பண்ணார், 2 மாதம் 3 மாதம் வெயிட் பண்ணார். சந்தேகமாக இருந்தது. எவன் போஸ்டிங் போட்டானோ அந்த சேர்மன் இருப்பார்ல, சேர்மனை டிஸ்மிஸ் பண்ணி அனுப்பிச்சுட்டாங்க, ஊழல் செஞ்சான்னு. அவன் போட்ட லிஸ்ட்லாம் கேன்சல் பண்ணிட்டாங்க. சரிங்களா? திருப்பி என்ட்ரி வைக்கிறாங்க. எங்கள் ஜெயக்குமாரையே மீண்டும் போகிறார். போனால் இல்லை, நான் வெளியில தான் எடுப்போம், ஸ்கூல்லேருந்து தான் எடுக்க மாட்டோம்.
இது காலை லெவல் கிடையாது, திருப்பிட்டார். அவர் என்ன சொன்னார், இத்தனையும் அவருக்கு சொந்தக்காரர், நீலாம் இந்த வேலைக்கு வராத போ, ஏன் இங்கே வந்த நீ, அனுப்பிச்சுட்டார். வேற ஒருத்தர் போஸ்டிங் போட்டு அனுப்பிச்சுட்டாங்க, ஜாயின் பண்ணி. இவர் புலம்புறாரு, பைத்தியம் பிடிச்சி போச்சு. சொந்தக்காரன், ஒய்ஃப் வழியில் சொந்தக்காரன், அவனே சேர்மனாக வரான், என்ட்ரி அட்டன் பண்ணுறான். என்ன செய்வான்? முதல்ல எனக்கு வேலை கொடுத்துருக்குறாங்க, நான் தான் சேரல, இவ்வளவு ப்ளஸ் இருக்கு, என்ன அப்படி பண்ணிட்டான் அப்படி பண்ணிட்டான்னு பஞ்சாயத்து வச்சுட்டார் ஊரில் போய். அவர் எதுவும் அசையலை, போயான்ட்டார். 1 வருஷம் போச்சுங்க. அந்த சேர்மனாக இருக்கவர் எங்கள்கிட்ட எங்கள் இதுக்கு வந்தார், மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வந்தார். என்னையும் அவரையும் கூப்பிட்டார். நான் இலக்கியத்தில் இதெல்லாம் எல்லாத்துக்கும் நான் தெரியும், என்னையும் கூப்பிட்டார். இவன் ஊர்லாம் போய் பஞ்சாயத்து வைக்கிறான், இவங்க அறிவு இருக்கான்னு கேட்டார். எங்கே தனியாக ஸ்டாஃப் ரூமில் தனியாக ஒரு லேபில் போய் நாங்கள் இருக்கோம், என்னையும் கூப்பிட்டு, என்னடா இவர் நம்மளை கூப்பிட்றாருன்னு போனான். அந்த பையனை கூப்பிட்டார், என் சொந்தக்காரன் தான், ஊரில் போய் நானே கெடுத்துட்டேன், அறிவு இருக்கான் அவனுக்கு. இவருங்க கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸில் பெரிய ஆளுங்க, அவர் டியூஷனே அவருக்கு 50,000 ரூபாய் மேலே கிடைக்குது. எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. இவர் திட்டுறாருனா யாரும் அங்கே இல்லை லேபில். ஐயா அவர் வாத்தியாருங்கய்யா, பெரிய ஆளுங்க அவர் அப்படின்னா. ஐயா நீங்கள் சும்மா இருங்க, உங்களை சாட்சியாக வச்சுதான் திட்ட வந்தான்ட்டாரு. இப்போ நான் எதுக்கு வந்திருக்கிறேன், எனக்கு எப்படி இருக்கான் என்னங்க, இவன் போய் அந்த காலேஜுக்கு போகிறானே, அந்த காலேஜ் திண்ண பள்ளிக்கூடம், பென்ஷன் கிடையாது, சர்வீஸ் கிடையாது. திண்ண பள்ளிக்கூடத்துல வேலைக்கு போகிறான். இப்போ இங்கே இருக்கிறானே இவன் ரிட்டையர் ஆனால் 70,000 ரூபாய் எனக்கு பென்ஷன் கிடைக்கும். அங்கே போனால் ஒன்றும் கிடைக்காது. இவன் அங்கே தற்கொலை பண்ணிக்க போகிறான்னு அர்த்தம். இவனை வேலைக்கு சேர்க்கலாமா ஐயா அப்படின்ட்டான். எப்படி இருக்கு பாருங்க. நான் இவனை காப்பாற்றி விட்டு இருக்கிறேன், இவன் போய் மாட்டிருந்தான்னு வச்சுங்க அழிஞ்சிருப்பான். அது திண்ண பள்ளிக்கூடம். நாங்கள் 2 கோடி ரூபாய் கொடுத்து வட்டியை கொடுக்க சொல்கிறோம், வட்டி குறைஞ்சி போச்சுன்னா சம்பளம் கிடையாது அப்படின்ட்டாருங்க. எனக்கு பக்குன்னுடுச்சு. நல்லதுதான் செஞ்சிருக்கான். முதல்ல என்ன செய்யறான், வேண்டாம் கெடுக்கிற மாதிரி கெடுத்து என்ன செஞ்சிருக்கிறான், நல்லது செஞ்சிருக்கிறான். இவர் மனசு ஆறல, என் வீட்டு புலம்பனார். 5 வருஷம் கழிச்சு அந்த காலேஜ் லாஸ்ல ஆயிடுச்சு. வாத்தியாருக்கு சம்பளம் கிடையாது. 90,000 கொடுத்தவனுக்கு பாதி சம்பளம்ட்டான். பென்ஷன் கிடையாது, ஒண்ணுமே கிடையாதுங்க. கான்ட்ராக்ட் லேபர் மாதிரி வேலை செய்யறாங்க சார். எனக்கு இந்த செய்தி வந்தோன்னா அவரை கூப்பிட்டு என் வீட்டில் கூப்பிட்டு டீ எல்லாம் கொடுத்து, என்னையா அவன் நல்லா காப்பாற்றி நன்றி சொல்லிட்டு வாயான்னாரு. அவனும் பக்குன்னுடுச்சு. வந்தாலும் ரிட்டையர் ஆகி தஞ்சாவூர்ல இருக்கிறான். 75,000. நான் இடம் மாறி மாறி இப்படி வந்ததால நம்மளுக்கு ஒரே இடத்துல ஜம்ப் ஆனதால பிரின்சிபாலா மாறி 75,000 அவனுக்கு பென்ஷன் ஆகுறான்யா. இப்போ முதல்ல அவனுக்கு வேலை வேண்டாம் தடுத்தா இருப்பாருங்க. அது நல்லதா கெட்டதா எப்ப தெரியுது நல்லதுன்னு? புத்தி வந்த பிறகு, தெளிவு வந்த பிறகு தான் தெரியும். தெளிந்தால்தான் தெரியும். சிவபெருமானுடைய மறைப்பு, சக்தியினுடைய மறைப்பு, துன்பத்தை உண்டாக்குவதெல்லாம் நல்லது. ஏதோ ஒரு காரணத்துக்காக பெருமான் தடுத்து ஆட்கொள்கிறான். இது யாருக்கு தெரியுமா செய்வான்? சிவனடியாருக்கு செய்வான். அவன் சொந்தக்காரன் தானே செஞ்சான். இப்ப நமக்கு யாரு சொந்தக்காரன்? நம்ம யாரு சொந்தக்காரன்? யாரு உடனே போய் பார்க்கலாம்? நம்ம அவனை தான் பார்க்கலாம் இல்லைங்களா? இல்லைங்களா? சிவ சிவ என்கிறார் தீவனை. சிவசிவன் சொன்னா வந்து நிக்கிறான்ல. சிவதான் ஒரு தாள் விழுந்தார். பெரிய புராணம் ஐயா சொல்லிருப்பார் இல்லையா? சிவதான் ஒரு ஆள் கீழே வந்து, யானை துரத்துது, பூக்கூடல கையில இருக்கு, சிவதான் கீழே வந்துட்டார். சிவதான் சொல்றது எரிபத்தர் கேட்டுது, உடனே வந்து காப்பாத்து. அப்ப என்ன அர்த்தம்? சிவனடியாருக்கு ரொம்ப நெருக்கமான உயிரோடு ஒன்றி இருக்கிற உறவு எதுன்னு கேட்டா சிவம். உங்களுக்கு துன்பம் வந்தால் கூட உங்களை திருத்த வந்தது. நான் சொந்த எடுத்துக்காட்டு இது. பேரு சொல்லியிருக்கிறேன், இடம் சொல்லியிருக்கிறேன், நடந்ததெல்லாம் சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? சத்தியம் சொல்கின்றேன், புனைந்துரையேன், பொய் புகழேன். எனவே அன்பர்களே, துன்பம் நெருக்கமான அன்பர்களுக்கு துன்பத்தை தடுத்து காப்பாத்துறான்.
காக்கும் நிலையை தான் அவன் செய்கிறான். அதை தான் இந்த பாட்டில் செல் கதியது துன்பம் ஊட்டினாலும் எனக்கு கதியது. நான் எங்க போய் நிக்கணும்? இந்த சிவபெருமான நோக்கி 25 நாலு பிரதோஷம் பார்த்தேன், ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. ஒருத்தர் சொன்னா இங்கேருந்து வேளாங்கண்ணிக்கு போய் மெழுகுவத்தி ஏற்றி ஊதுறான்னா அங்கே போயிட்டார். அங்கேருந்து சொன்னா அப்படி போறதான் வந்துட்டேன், நேராக நீங்கள் வந்து அங்கே தர்காவுக்கு போய் இது பண்ணி மலர் போர்த்திட்டு நீ வந்துடுறியான்ட்டான். வந்துட்டான். இப்போ 3 பேர் அவனுக்கு சாய்ஸ். ஒன்று நம்பாள், இன்னொன்று வேளாங்கண்ணி, 3வது தர்கா. இப்போ வேளாங்கண்ணி தர்கா நம்பாள் என்ன நினைக்கிறான்? வேளாங்கண்ணி காப்பாற்றணும்னு நினைக்கிறான். வேளாங்கண்ணி என்ன நினைக்கிது? தர்கா காப்பாற்ற நினைக்கிறான். தர்கானா இவனுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லையே, சிவபெருமானே காப்பாற்றணும். இப்போ 3 பேரும் சுத்திட்டானா யார் காப்பாற்றுவா? ஒன்றி இருந்து நினைமின் உந்தமக்கு ஊனம் இல்லை. உங்களுக்கு குறைவு கிடையாது. ஒரு ஆளை பிடி செத்தோம்னா ஏன் நாம் அங்கங்க போகலாம். எங்க வழக்கப்படி நாங்கள் சைவ சித்தாந்தெல்லாம் ஆழ்ந்து வந்த பிறகு, எங்கள் அப்பெல்லாம் திருவடி பேர் அடைஞ்ச பிறகு பெருமாள் கோயிலில் போனதில்லை. நவகிரகத்தை சுத்தந்தில்லை. சுத்தணும்னு வந்துருச்சுன்னு வச்சிங்க, ஒரு அதிகாரி வரான் இல்லையா, கோயிலை காட்டுக்குன்னு என்ன தான் அனுப்புவாங்க. அவன் சுத்தமாக நம்ம சுத்தாத இருக்க முடியுமா? சுத்துவோம். இருந்தாலும் இது முதன்மை தெய்வம் அல்ல, அவன்தான் என்னுடைய பாஸு அப்படின்னு நினைவோடு சுத்துவான். இவெல்லாம் 2வது பட்சம் தானே. இவங்களாம் நமக்கு என்ன லாபம் இருக்கு? யார்கிட்ட போய் பிடிப்பேன்? என்னுடைய பிடிப்பெல்லாம் நீதாயா. யானுனை தொடர்ந்து நீ உபத்திரம் பண்ணினாலும் தொடர்ந்து, துன்பம் வந்தாலும் தொடர்ந்து, எனக்கு விருப்பமானது அல்லாதெல்லாம் நடந்தாலும் தொடர்ந்து சிக்கனை பிடிப்பேன். சிக்கனை அவ்வளோ அப்படியே பிடிக்குது. எதனால பிடிக்குது? நாம ஜபத்தால் பிடிப்பேன். எங்க போயிடும்? நீ பல முறை நாம ஜபம் செய்து கொண்டே இருந்தால் அவன் எங்க போவான்? ஓங்காரம் எங்க போயிடும்? அதை விட்டு வெளியே போக முடியுமா? ஓங்காரம் வேறு, சிவபெருமான் வேறு அல்ல. ஓங்காரத்துள்ளே அவன் இருக்கிறான். எனவே அன்பர்கள், என்னை பொறுத்த வரைக்கும் உரைப்போடு நீங்கள் இருந்தால் துன்பங்கள் விலகி போய்விடும். தாமரை இலை தண்ணீர் போல, சாரல் போல. பக்கத்தோட டேங்க் உடஞ்சிடுச்சு சார், அங்கேருந்து தண்ணி கொட்டுது. நான் என்னன்னு பார்க்கறது பாருங்க, என் மேலே சாரல் அடிக்குது. நான் தான் வருத்தப்படுவேனா? தொடச்சிட்டு ஆஹா சாரல் அடிக்குப்பா, கீழே வந்து ஃபோன் பண்ணி இந்த பிளம்பர் இருக்கார் யார் போட்டு சரி பண்ணியான்னு சொல்லிட்டு நான் மட்டும் வந்துட்டேன். எனக்கு எந்த பாதிப்பும் இல்லை இல்லைங்களா? சாரல் அடிச்சுது, துணி நனைஞ்சுது. எனவே நமக்கு வர துன்பங்கள் எல்லாம் சாரல் அடிப்பதை போல வரும், பெருமழையில் அவதிப்படுவது போல வராது. இதெல்லாம் யாருக்கு? இதெல்லாம் யாருக்கு? சிவனடியாருக்கு. சித்தத்தை சிவன்பாலே வைத்தார்க்கு. நல்லா மனசு வச்சிங்க. உங்க மனசு 3 வகைப்பட்டு 2 வகைட்டு போட்டான் பெருமான் காப்பாற்ற மாட்டான். அப்படியே திருந்தி வரட்டுன்னு உட்காந்துருப்பான். முதல்ல நம்ம பிடிச்சிட்டோம்னா உன்னை ஒழிய ஒருவரையும் நம்புகிறேன், திருந்து போச்சு. என்ன செய்வான்? நம்மையே நம்பி இருக்கிறோம்னா நம்ம என்ன செய்வோம்? எனவே அன்பர்கள் நன்கு உணருங்க, நம்முடைய சைவம் மிக சிறப்பானது, மிக உயர்ந்தது, நல்ல வழியை காட்டுகிறது. துன்பம் வரும் தான், இன்பத்திலையும் துன்பம் வரும் தான். இப்போ முறுக்கை கொண்டாந்து, கை முறுக்கை கொண்டாந்து கையில் கொடுக்குறாங்க, ஆசையாக சாப்பிட்றீங்க, என்ன ஆகும்? வேகப்பட்டு சாப்பிட்டா பல் உடையும், இல்லைன்னா எங்கேயாவது போய் குத்திக்காது. துன்பம் தானே. இன்பத்திலையும் துன்பம் உண்டு, துன்பத்திலையும் இன்பம் உண்டு. எனவே என்னுடைய அபிப்பிராயம், என்னுடைய வேண்டுகோள் எல்லாம், பெருமான ஒருவனை ஸ்தாபனம் பண்ணி அவனை பிடிங்க. அவனை தவிர எதுவும் வழிபாடு போய் வரலாம்.
இப்போ என்னுடைய சன்னிதானம் இங்கே வராருங்க, நான் கீழே விழுந்து கும்பிடுவேன், கூடவே நிற்பேன். ஐயா பக்கத்தில் இருக்கிறாரு, இந்த அம்மா நிற்கிறாங்க, இந்த பாப்பா நிற்குது, ஐயா இருக்கு, அவர் இருக்கார். நான் என்ன செய்வேன்? வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்களா, தீர்ந்து போய். இது வழிபாடு, அது சரணாகதி. வித்தியாசம் புரியுதுங்களா? நவகரங்கள் சுற்றி வருகின்றவெல்லாம் வழிபாடு. பெருமாள்கிட்ட இருக்கீங்க, சரிப்பா சந்தோஷம் மகிழ்ச்சி அப்படின்னு போகிறோம். ஆனால் இங்கே சரணாகதி, இது ரெண்டும் ஒன்றும் இல்லை. எனவே அன்பர்கள் நல்ல உரைப்போடு நீங்கள் இருந்தீங்கனால் 100 விழுக்காடுக்கு மேலே பெருமான் உங்களை கூடவே நின்று காப்பாற்றும். அதான் அந்த பாட்டு. திருவார்த்தை கேட்டல், அது என்ன மேலே தானே, செல்கதி செப்பில் திருவடியே தஞ்சம் உள்ளம் தெளிவார்க்கே. நீங்களும் பெறுவதற்கு என்ன வழி? திருவடியே தேரில் ஆராய்ச்சி பார்த்தா திருவடிதான், சிந்திச்சா திருவடிதான், சொன்னா திருவடிதான், உள்ளம் தெளிந்தாலும் திருவடிதான். திருவடினா 2, ஒன்று சக்தியினுடைய திருவடி, அது அருள் சக்தியாக இருக்கும், திருவருள் சக்தியாக இருக்கும். சைவ சித்தாந்தத்துலங்க நல்லா ஆழ்ந்து கேட்டீங்கன்னா தெரியும், சக்தி நிபாதம்னு ஒன்று இருக்கும். நல்ல யோகத்தில் வரும்போது, தொண்டுல வரும்போது, கிரியில வரும்போது, ஞானத்தில் வரும்போது அந்த அம்மா வந்து சக்தியே திருவருள் பதிவுன்னு பேர். அந்த அம்மா தன்னுடைய இதயத்தில் திருவருளை பதிவு செய்வா. சக்தி நிபாதனா வீழ்தல் அர்த்தம், அருளை பொழிவா. அதுக்கு அர்த்தம் தான் சிவபெருமான் வருவான். அது என்ன தெரியுமா அர்த்தம்? ஒரு விளக்கம் சொல்லிட்டா உங்களுக்கு. 500 காக்கா இருக்கு, இது எப்படி ஓட்டுறது? ஒன்றும் சிம்பிள், தடி தூக்கிட்டுலாம் அலைஞ்சா முடியாது. இங்கே போனால் அங்கே வர, அங்கே போனாங்க. ஒரு கல்லை தூக்கி நடுவில் போட்டா 1000 காக்கா என்ன ஆகும்? பறந்தே போயிடும். நம்ம இதயத்துல 1000 விதமான கோணங்கி புத்தி இருக்கு, ரொம்ப மோசமான குணம் இருக்கு, பல்வேறு விதமா பிரிந்து 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 இருக்கு. எப்ப பார்த்தாலும் நம்மளை கொத்தி 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 தின்னுது. ஒரு வார்த்தை கேட்டா எப்படி அவங்க ஒரு வார்த்தை கேட்கலான்னு கேட்குது, அதனால போய் மாட்டுது, குடும்பத்துல வெளியிலையும் மாட்டுது. அப்ப எப்படி சரி பண்றது? ஒரு கல்லு தான், சிவாய நம, நமச்சிவாய, சிவய சிவ மந்திரம் சொல்லிக்கொண்டே இருந்தால் அதுதான் கல்லு. எங்க வரும்? இதயத்துல பதியும். பதிஞ்சா அங்க இருக்கிற காக்கா என்னாவும்? ஓடிப்படும். இங்கே வருது பாட்டு. அது கோல் கொண்டு வருவதற்குள் கோபம் போச்சுன்னார். கோல் கொண்டவருக்கு பறவைகள் காணா கூடா பறவைகள் மாறு. எனவே இது நல்லா நினைவு வச்சிங்க. 1000 விதமான குணங்கள் நம்மிடத்தில இருந்து தீமை செய்தாலும் ஒரு மந்திரம், ஒரு பாடல், ஒரு தியானம் அந்த 1000 விதமான துன்பங்களை போக்கிடும், நம்மளை விட்டு ஓட்டிடும், தெளிவடையும். அடுத்த பாட்டு பாருங்க, அதான் அடுத்த பாட்டு. எப்ப குழப்பம் வரும்ல, எப்ப தெளிவடையும் சொல்றார். குருவின் திருமேனி காண்டல் தெளிவு. இந்த பாட்டு கொஞ்சம் அமைதியா நீங்க கேட்கணும். பெரிய மெசேஜ் உங்களுக்கு இருக்கு, இது வரைக்கும் கேட்காத உரை இருக்கு. என்ன தெளிவு? குருவின் திருமேனி காண்டல். குருவின் திருமேனி, என்னுடைய குருநாதர் இருக்கிறாரு, அவருடைய போட்டோவா? யாரு குரு? இல்லைங்களா? 5ஆம் கிளாஸ்ல ஒரு குரு இருந்தாரு, ஆசிரியர், 5 பேர் இருந்தாங்க. தொடர்ந்து பியூசியில் 4 டிபார்ட்மெண்ட்ல இருந்தாங்க. ஒவ்வொன்றும் வருகின்ற போது பேராசிரியர்கள் மாறிக்கொண்டே இருக்கிறாங்க. அப்ப யாரு குரு? 2 விஷயம் நினைவு வச்சிங்க கண்டுபிடிக்கிறதுக்கு. நாம படிக்கிற கல்வி எல்லாம் வயிற்று கல்வி. எதுவும் படிக்க தயாரா இருக்கா, வேலை கிடைக்குமா, சம்பளம் கிடைக்குமா, இதான். இல்லைன்னா படிப்போமா? யாராவது
படிக்கவே மாட்டோம். எதை நோக்கி போகிறாங்க? எதில் படித்தா வேலை கிடைக்கும், எவ்வளோ சம்பாதிக்கலாம். மிகுந்த கஷ்டப்பட்டு எம்பிபிஎஸ் கொண்டு போய் அங்கே சேர்க்குறான், புரோஜனம் இல்லாத நாட்டில். அங்கே 4 வருஷம் படிச்சுட்டு திருப்பி இங்கே வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறாங்க. டெஸ்ட்டில் பாஸ் பண்ணவே முடியும். அப்போ இந்த டெஸ்ட்டில் பாஸ் பண்ணாத அளவுக்கு அவன் திறமை அங்கே இருக்கு இல்லைங்களா? இப்படி தானே வருது. என்ன இருக்குதுல்ல இந்த கல்வியில்? இது ஏன் அங்கே போய் படிக்கிறான்? டாக்டரா படித்து வந்தா இல்லைங்களா, கையை பிடிச்சி பார்த்துட்டு காசு வாங்கலாம். அதான் நல்ல தெய்வ நம்பிக்கை இருந்தால் தானே ஒரு நல்ல டாக்டர் கிடைப்பான். நல்லா நினச்சிங்க. நான் பேசுறதெல்லாம் உங்களுக்காக தான், வாழ்க்கைக்காக தான், நான் பட்ட அனுபவம் தான். நான் சென்னைக்கு வந்த பிறகு ஒரு டாக்டர்கிட்ட போனேன். நடந்தது, தலை சுத்துற மாதிரி இருக்கு, அவர் வயிற்றுல பிரச்சனையா இருக்கு அப்படின்னு நினச்சிக்கிட்டு டாக்டரை போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நான் அவரை பார்த்தா ஒரு டாக்டர்கிட்ட போயிட்டான். அந்த பக்கத்தில் பெரும் கோயில், அந்த கோயிலில் சொற்பொழி போட்டிருக்கான் 3 நாள் முன்ன. இங்கே தங்கினேன். அப்போ பையன் வீட்டில் தங்கினோன்னா உடம்பு ஒரு மாதிரியா இருக்குது, இது மயக்கம் வர மாதிரி இருக்குது, தடுமாற்றமாக இருக்குன்னு அங்கே போய் பார்த்துருவாங்க. அவன் என்னை ஒன்று விட்டு அவன் போயிட்டான். நான் போனேன், பேர் சொன்னேன், வயசு சொன்னேன், எடை சொன்னேன், எல்லாம் போட்டுகிட்டே போய் சொல்லிட்டேன். என்ன செய்யுது? கீழே குனிஞ்சிக்கிட்டு என்ன செய்யுதுன்னா, தலை வலிக்குது, ஒரு மாத்திரை எழுதினாங்க. பல்லில் சரியாக வலி இருக்குது சார், ஒரு மாத்திரை எழுதணும். உடம்பு அசதியாக இருக்குது, ஒரு மாத்திரை எழுதணும். ஆச்சுங்களா? எது டக்கு டக்கு டக்குன்னு சொல்றதோ எழுதிட்டே வந்துட்டான் மாத்திரைய. நான் எடுத்துகிட்டு போனது 500 ரூபா. இந்த மாத்திரையெல்லாம் ஒரு வாரம் எழுதிட்டான். என்கிட்ட காசு கிடையாது இல்லைங்களா? இன்னும் ஏதாவது சொல்ல போனால் இன்னொன்று எழுதிடும் இல்லைங்களா? இல்லை ஸ்கேன் பண்ணிட்டு வாங்கணும். காலில் வலிலாம் தலையில் செய்யணும். ஏன்னா காலில் நீங்கள் ஸ்கேன் பண்ணா 2000 ரூபா, தலைக்கு செஞ்சால் 7000 ரூபா. இந்த ஸ்கேன் இந்த இடத்துல போகணுன்றான். யாராவது டாக்டர் தான் வருத்தப்பட வேணாம், என் அனுபவம். நான் நினச்சேன் லிஸ்ட்டு எழுதிட்டே போகுதுங்க, ஒரே தலை சுத்தல்னு ஆரம்பித்து சொல்லிட்டே தான் எழுதிட்டே போகிறான். எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்புறம் அப்படின்னா ஒன்றும் இல்லை சார். ஒன்றும் இல்லைன்னா இங்கேயும் ஒன்றும் இல்லை. அது எதுக்கு அவன்கிட்ட போய் கேட்டுருப்பான்? என் நிமிந்தே பார்க்கல சார், அவன் நிமிந்தே பார்க்கல. டக்கு டக்குன்னு எதனா ஷீட்டை கழிச்சா இந்தாங்கண்ணா. என்னை பார்த்துனா, ஐயா நீங்களா அண்ணா, அன்னைக்கு நீங்கள் தானே பேசுனீங்கண்ணா. ஆமாங்க, ஜிப்பாவில் போட்டிருந்தீங்கண்ணா. ஆமாண்ணா. இப்போ பாருங்க, அப்படியா நல்லா பேசுறீங்க, வீட்டுக்காரம்மா உட்காந்து கேட்டுட்டு வந்தது. சபாஸ், இப்படி தாங்க இருக்கணும். நல்லா என்ன கடுமையாக இங்கேயோ போறீங்க வரீங்கன்னு சொன்னாங்க, யூடியூப்பில் காட்டுங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சீட்டை வாங்கணும்னா எடுத்து வச்சுக்கிட்டான். என்ன செய்யுதுன்னு கேட்டான். முதல்ல சொன்னதெல்லாம் என்னையா நடந்ததுங்க. டாக்டர் பேரு, கோயில் எல்லாம் இங்கே இருக்கிற இடமே இருக்கு. நான் அப்படியே பயந்து போய் நின்றுட்டு, என்னடா இவன் இன்னும் 2 மாத்திரை எழுதிடுவானா அப்படி சந்தேகப்பட்டுட்டு, சார் அப்படின்னா, ஒன்றும் பயப்படாதுங்க ஐயா, நீங்களாம் இறை பக்தி உடையவர்கள், நல்லா இறைவனை உணர்த்தி பேசுறீங்க. எங்கள் வீட்டுக்காரம்மா அப்படியே உருகிட்டாங்க, மனசில் ரொம்ப அழுக்கோடு ரொம்ப டென்ஷனோடு வந்தாங்க, வரும்போது ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க, நீங்கள் நல்லா இருக்கணும் அப்படின்னா இன்னும் 2 மாத்திரை உள்ளுக்குள்ளே ஓடிட்டே இருக்கு. இவன் சொல்றதெல்லாம் காதம் ஆகலை. எழுந்தேன் சார். அப்புறம் சார் ஒன்றும் இல்லைங்கய்யா, நார்மல் சார், இது ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு அடி டிராயரை திறந்தான். சாம்பிள் மாத்திரை எனக்கு கிஃப்டாக வந்தது சார், காசுலாம் தர வேணாம், இல்லையா 1 வாரம் சாப்பிடுங்க, நல்லாயிடும், திருப்பி வரும். வரவே வேண்டாம், உங்களுக்கு ஒன்றும் கிடையாது, ஒரு சின்ன விஷயம்தான் அது. நீ இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, வயிற்றுல இருக்கிறதெல்லாம் வெளியே போயிட்டே இருந்துச்சுன்னா கரெக்டாக உனக்கு செட் ஆகிடும். இந்தாங்கன்னு பேதிக்கு மாத்திரை கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. நான் வீட்டுக்கு போய் எங்கள் பொண்ணுகிட்ட பொண்ணு அதெல்லாம் கரெக்ட் தான்ப்பா, நீ ஒன்றும் பயப்படாத, ஏன்னா நான் போய் பேசிக்கிறேன்ட்டார். அவர் ஒன்று பார்த்தா 1 வாரம் அங்கேயே தான் தங்கியிருந்தேன், சரியா போச்சுங்க. இப்போ பாருங்க,
முதல்ல என்ன யாருன்னு தெரியல, நான் பேர் சொன்னேன். அவன் கேட்குறான், ஏன் சார் முதல்ல பேர் சொல்லக்கூடாது, என்ன இப்படி அமைதியாக மாட்டம் இருந்துட்டீங்கன்றான். நான் தான் சொல்லிட்டு தான் உட்காந்தேன் நான். இப்போ இதில் என்ன நினைக்கிறீங்க? நீங்கள் தான் நினைக்கணும், சொல்லுங்க. நான் என்ன நினச்சேன், எங்கள் வீட்டில் சொன்னேன், தொடர்ந்து திருவாசகம் சொல்லிக்கொண்டே இருப்பதால், நான் அப்போ சொல்லிட்டு இருந்தேன், சொல்லிக்கொண்டே இருப்பதால் பெருமானை எழுந்தருளி வந்து டாக்டருடைய உள்ளத்துல புகுந்து அதுக்கு முன்னாடியே ஒரு ஏற்பாடு செஞ்சு ஒய்ஃபை கொண்டாந்து சொற்பொழியை கேட்க வச்சு, இதெல்லாம் ஏற்பாடு. பெருமான் சும்மா செய்ய மாட்டான் சார், பெரும் சிரிப்புகளை ஏற்பாடு பண்ண வச்சு கொண்டாந்து எனக்கு வர மாதிரி இங்கே வரவழைச்சு அவன் மூலியமா நல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுத்து டாக்டரே மாத்திட்டான் சார். யாரு? பெருமான் தான். எப்படி இருக்கான் பாருங்க. உள்ளத்துல இருக்கிற பெருமான் வெளியே வந்து செய்யறாங்க. நடராஜ பெருமானை பத்தி சாமி தான் பாடுவார், நிறைய இடங்கள்ல பாடல் இருக்கிறது. உருதெரியா காலத்தே உள் புகுந்து உளமண்ணி கருதரித்தி ஊன் புகுந்து, எப்படி பண்ணிட்டான் பாருங்க. என்ன கருணையினால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை திட்டிக்கும் சிவபதத்தை அறுத்தியினால் நாயடியே நினைக்க பெற்று உய்ந்தவாறு. நான் நினைச்சேங்க, மனசுல நினைச்சேன், நடா இப்படி இருந்து மாற்றான், இவன் பக்கமா எழுதுறானு, இன்னும் 2 நாள் பேசினா தான் சம்பாவனை கொடுப்பாங்க, இன்னும் 500 ரூபாய்க்கு எங்க நிறைய போகும்போது யோசனை பண்ணிட்டே பெருமான்னு நினைச்ச பாருங்க. கிளீன் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு விஷயம் பிளான் பண்றாங்க சார். எனக்கு என்ன நேரணும், எப்படி பிளான் பண்ணணும் அப்படின்னு முன்கூட்டியே திட்டமிட்டு ஒய்ஃப் வர வச்சு கேட்க வச்சு, அதெல்லாம் உட்காந்து கேட்குற ஜென்மமா, அதெல்லாம் தெரியாது, முடியாது அவங்களால. கேட்க வச்சு அதை உணர வச்சு வீட்டில் போய் சொல்லி அழைக்க வந்தவர் என்னையா அந்த கோயிலில் பார்த்துட்டு அழைக்க வச்சு எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. நான் சொல்றேன் பாருங்க அன்பர்களே, சிவபெருமானுடைய சிந்தனை நல்ல டாக்டரை தரும், நல்ல டாக்டரை தரும். டாக்டர் மோசமானா இருந்தாலும் உங்க நேரத்தில் நல்லவனாக மாற்றும். சத்தியமா நம்புங்க. எங்கேயாவது போகும்போது பெருமானை நினைச்சுக்கிட்டு தியானம் பண்ணிட்டு ஒரு பாட்டை பாடிட்டு தெரிஞ்ச பதிகத்தை சொல்லிட்டு போங்க. நான் தான் நேரா போறேன், என்ன டாக்டர் தெரியுன்ட்டு போவாதீங்க. யார் காப்ப, எல்லாமே அவனுடைய திட்டம் சார். எனக்கு அதுல இருந்து ரொம்ப கண்ணே கலையிட்டேன் நான். பெருமான் எவ்வளவுலாம் முருகப்பெருமான் திட்டமிடுறான் இல்லையா? நமக்கு என்ன நோய் வரும்னு முதல்ல கண்டுபிடிச்சு அதுக்கு தகுந்த மாதிரி ஏற்பாடு பண்ணி நேரா கொண்டு வந்து காட்டி மோசமான ஆளை நல்விதமா மாத்தி எங்க போறது பாருங்க. பெரிய ஹாஸ்பிட்டல்ல போனா கதி என்ன இருக்கும், டெஸ்ட்லயே நம்ம ஒழிச்சிருவோம், மரணம்னு தனியா வராது. இந்த டெஸ்ட் பண்ணியே தானா வரவழைச்சிருவாங்க எவனா. என்ன செய்வீங்க நீங்க? எனவே பெருமானை நீங்களாம் என்ன கஷ்டம் வந்தாலும் பெருமானை நம்புங்க, அவன் உங்களுக்கு முன்னாடி போவான். அப்பர் சாமி தான் சொல்றாரு. 11ஆம் தேதி தான் குரு பூஜை. நாளைக்கு தானே அது, நாளைக்கு தான். நாளைக்கு கரை ஏறி விட்ட குப்பைன்னு ஒன்று இருக்கு கடலூர்ல. அங்கதான் நான் பேசுறேன் நாளைக்கு சாயங்காலம் 5 மணிக்கு. என்ன அவர் என்ன சொல்ற, படைக்கலமாக உன் நாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன். எனக்கு உயிரான பாட்டு அதுதான் இங்க சொல்ல பாருங்க. தெளிவு குருவின் திருமேனி. எது திருமேனி? எல்லாரும் திருமேனியா? அவருடைய போட்டோவா? இல்ல. உதாரணம் சொல்ல பாருங்க, இது நல்ல கவனிங்க, ரொம்ப முக்கியமானது. எங்க போனாலும் உங்களுக்கு கிடைக்காது. திருமேனின்னா எனக்கு ஒருத்தர் தீட்சை பண்றாருன்னு வச்சுக்க. தீட்சை பண்ணார் 24வது சன்னிதானவர், 23 தான் எனக்கு தீட்சை பண்ணார். மெய்கண்டார் அவதார தலத்துல பெண்ணாடத்துல 2000. என்ன செய்யறார், வந்து எங்க முறை வேற, எனக்கு தீட்சை பண்ணார். காதுல நம்ம கிட்ட போய் அவர் திருவடியில் இருக்கும்போது இப்படி நிக்கணும், அவர் பட்டு சாத்துவார். எல்லாத்துலயும் அப்படிதான். காதுல ஒரு வார்த்தை சொல்லுவார்,
இதான் உபதேச வார்த்தை சொல்வார். அப்ப காதுல சொல்லும் போது காதை கேட்டுட்டு அவரை பார்க்கணும். கண்ணு ரெண்டு யாரை பார்க்கணும்? குருநாதரை பார்க்கணும். அப்போ அந்த குருநாதர் யாரா இருப்பாரு அப்படின்னு கேட்டா, நம்முடைய வினை, தீட்சை வாங்குறவருடைய வினை, அந்த குருநாதருடைய நிலை ரெண்டுத்தையும் ஆராய்ச்சி பார்த்து சிவபெருமான் குருநாதர் உள்ளத்துல புகுவான். உள்ள இருக்கிறவன் எழுந்து நிற்பான். அந்த குருநாதருடைய கை காலு வாய் மூக்கு ஐம்பொறிகளும் தனதாக்குவான். அவர் என்ன சொன்ன வந்தாலும் வராது வெளியில. இறைவன் என்ன சொல்ல வைக்கிறானோ, என்ன மந்திரம் சொல்ல வைக்கிறானோ அதுதான் வாயில வரும். அதான் எனதுரை தனதுரையாக கொண்டு, பாட்டுக்குள்ள நல்லா தெரியாது. பண்டு வெங்கூற்று உதைத்து அடியவர் கருளும் காலனாம் எனதுரை தனதுரையாக கொண்டு. அது மாதிரி குருநாதரை தனதாக்குவான். அதுக்கு திருமந்திரம் என்ன தெரியுமா சொல்லுது? பசு கரணத்தை பதிகரணமாக மாற்றி, இது என்னுடைய கரணம், உயிர் கரணம், என்னுடைய உடம்பு. என்ன உடம்பா மாத்துறான்? இறை உடம்பா மாத்துறான். கண்ணு காது மூக்கு வாய் எல்லாம் அவனா மாறுது. அவன் உள்ள புகுந்துட்டான். நம்முடைய வினையை தகுந்தது போல உள்ள புகுந்து அந்த குருநாதர் நம்ம காதுல சொல்ல மாதிரி நம்மளை பார்க்க வைப்பான். பார்க்கும்போது அவன் யார் பார்க்கறான்? யார் பார்க்கறான் நம்மள? இந்த மானிட சட்டை தாங்கி வந்த குருநாதர் இல்ல, இறை சட்டை தாங்கி வந்த பெருமான் பார்க்கறான். அதுதான் திருமேனி. புரியுதுங்களா? அந்த நேரத்துல ஆவேசத்து இருந்தவன் சொல்றாரு பாருங்க. அவர் சொல்ற வார்த்தை அவர் வார்த்தை இல்லை, யாருடைய வார்த்தை? பெருமான் வார்த்தை. அதை நல்லா கவனிக்கணும். கண்ணை பார்க்கணும். பார்த்தோன்னா ஒரு செய்தி உங்களுக்கு இருக்கு. அதுதான் இந்த இடத்த சொல்றாரு, குருவின் திருமேனி காண்டல். அதை நினைச்சு பாரு. எனக்கு திருவடி சூட்ட போதோ, எனக்கு உபதேசம் பண்ணுகின்ற போதோ, அந்த மனிதன் குருநாதா இருக்கிற மானிட சட்டை தாங்கி வந்தவன் இறைவன் உள்ளே புகுந்து கண்ணு காது மூக்கெல்லாம் அவனா மாத்திட்டான். ஒரு தேசோமயமான ஒளி கிடைக்குது. பவர்ஃபுல்லான விஷயமா நடக்குது அங்க. அதை நீங்க பாரு. அதை நினைச்சு பாரு. நினைச்சு பார்த்தா என்ன வரும்? நினைச்சா என்ன? தெளிவு வரும். பாருங்க, தெளிவு குருவின் திருமேனி காண்டல். இப்படி படிக்கணும். குருவின் திருமேனி காண்டல் தெளிவு. அதை நினைச்சு பார்த்தீங்கன்னா தெளிவு. சரிதாங்களா? இப்போ திருச்செந்தூர்ல அந்த ஒரே நேரத்துல மூணும் பார்த்தன இப்ப நினைக்கிறேன் நான், என்ன கிடைக்குது? தெளிவு. ஆகா, பெருமான் எவ்வளவு பேர் இருந்தாலும் சரிதான், நமக்கு தனியா காட்டிட்டான். மன சங்கடம் இல்லாம அவன் மூணு இதையும் காட்டினா, மூணையும் அடிக்கடி செய்வான். எனவே மூணும் எனக்கு காட்டிட்டான் அப்படின்னு நினைக்காதான் தெளிவு. இப்ப பெருமான் எங்க இருக்கிறான்? என் கூட இருக்கு. 2 கோடி பேர் இருந்தாலும் முருகப்பெருமான் என் கூட இருக்கு. சரி, அடுத்தது பாருங்க. குருவின் திருநாமம் செப்பல். பெரும்பாலும் என்ன உரை சொல்றாங்கன்னு கேட்டா, குருநாதரோட பெயரை சொல்லுன்றாங்க. அது தவறு. உங்களுக்கு உபதேசம் பண்ணுகின்ற போது அவர் குருநாதர் இல்ல. யாரு? சிவகுரு. அவன் வந்து நிக்கிறான். சிவகுருக்கு பேரு என்ன? மந்திரம் என்ன? எது? சிவாய நம. 5 எழுத்து இல்லையா? கற்றுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நல் துணை. அதான் நல் துணை. அப்ப என்னன்னு கேட்டா, திருநாமம், நந்தி நாமம் நமச்சிவாயவே. அப்போ நாமம் எது? 5 எழுத்து. சரிதாங்களா? 5 எழுத்தை சொல்லிக்கொண்டே வந்தால் தெளிவு வரும். மூணாவதுங்க, குருவின் திருவார்த்தை கேட்டல் தெளிவு. திருவார்த்தை என்றால் உபதேசம். குருநாதர்கள் தொடர்ந்து தீட்சை பண்ண குருநாதரை பார்த்தாலேயோ, அது சிறந்த சிவஞானிகளை பார்த்தாலேயோ அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. அவர் சொன்னார், நிற்க. இல்லைங்களா? இங்க சிதம்பரத்துல பட்டக்கட்டையில் பகல் குருடு.
அங்க சும்மா இரு சொல்லற வந்துதான் ஒரு வார்த்தை. 2 மணி நேரம்லாம் பேச மாட்டாங்க. ஒரே சொல். உங்கள்கிட்ட என்ன குறை இருக்கு, எப்படி போக்கலாம் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஒரே சொல்லு சொல்லுவாங்க. அந்த சொல்லுதான் திருவார்த்தை என்றால் உபதேசம். திருவார்த்தை என்பது என்ன? உபதேசம். தெளிவு குரு சிந்தத்தில் தானே. இடைவிடாது மேல சொன்ன மும்முனையன் நேன. எது மேல சொன்னது? திருமேனிய நினைச்சு பார்க்கறது, திருநாமத்தை சொல்வது, திருவார்த்தையை தொடர்ந்து கேட்டு சிந்திப்பது. 3 சொன்னீங்கன்னா அதான் சிந்தித்தல். சொல்றத மீண்டும் கொண்டு சிந்திக்கணும். ஒரு வார்த்தை வந்தா மனசுல பதிஞ்சா சில விஷயங்கள் உங்களை மாற்றம், மனதில் ஒரு மாதிரியான மாற்றங்கள் இருந்தா ஏதோ உங்களை ஒன்று செய்யும். ஆன்மாவை ஒரு மாற்றம் செய்யும். அதை சிந்தித்து பார்க்கணும். எவ்வளோ விஷயங்கள் டேர்னிங் மைண்டாக வந்திருக்கும். அதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்த்தால்தான் நல்லா சிறப்பாக இருக்கும். சிந்தித்தல் தானே. அருமையான பாட்டு. தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு சிந்தித்தல் தானே. இதோட உபதேசம் நிறைவேற்றதுங்க. 30 உபதேசம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. முக்கியமானதெல்லாம் பார்த்துட்டோம். அடுத்தது யாக்கை நிலையாமை. இங்கெல்லாம் ஓடுற ஓட்டம். யாக்கைனா எது? உடம்பு தான். உடம்பு எவ்வளோ காலம் வரும்? நீண்ட காலம் இருக்கணுமா? எப்போ வேணாலும் போகணுமா? நம்ம கையில் தான் இருக்கு. நம்ம உடம்பு எவ்வளோ காலம் இருக்குன்னு தெரியுமா? தெரியல. இன்று வருமோ, நாளைக்கே வருமோ, என்று வருமோ, யாரு கண்டா? இல்லைங்களா? எல்லாரும் சொல்றாங்க பாசக்கயிறை போட வந்துட்டான் இல்லையா? அவன் கையில் ஒன்று எடுத்துட்டு வரல. அந்த பாசக்கயிறு நம்மள்கிட்ட தான் இருக்கு. நாங்கள் தான் அவன்கிட்ட கொண்டு கொடுக்குறோம். சுகர் 150, 250 மாறி போச்சு. கல்யாணத்துக்கு போகிறான், 7 விதமான ஸ்வீட் வைக்கிறான். என்னென்ன ஸ்வீட்டுன்னு எழுதி கொட்டுறான். இந்த ஆள் என்ன செய்யறான்? 240. இந்த ஆள் பேர் 240. என்ன செய்வான்? என்ன புதுசு புதுசாக செய்கிறாயா? சாப்பிட்டு தான் பார்த்துருமா இல்லைங்களா? 7 சாப்பிட்றான். என்ன ஆவான்? பாசம், அந்த இனிப்பு மீது கொண்ட ஸ்வீட் மீது கொண்ட பாசம் சாப்பிட என்ன ஆகுது? இந்த கயிறு அவன்கிட்ட போகுது. என்ன புடி நாமளே கொண்டு போய் கயிறு விடுறோம். அவன் என்ன செய்வான்? இது நாளைக்கு தானே இழுக்கணும், இன்னைக்கே அங்கே ஏறிக்கிட்டுது அப்படியே முடிவு பண்ணிட்டு ரெடியாக வச்சிருப்பான். பாசம் நம்முடைய ஆசைதான். அளவுக்கு அதிகமான நிலைதான் பாசம். அதுதான் பாசக்கயிறா மாறும். வேற ஒண்ணும் கிடையாது. நாம சரியா இருந்தா இவன் பாருங்க இந்த பாட்டு. மண் ஒன்று கண்டீர் இருவகை பாத்திரம். கொயவன் என்ன செய்யறான்? பாத்திரம் செய்யறான். மண்பானை அடுக்கிறான். அடுக்கிறோன்னா சூளையில் வைக்கிறான், சுட்டுறான். நேரம் ஆயிடுச்சு. அடுத்த பானை எடுத்து சுடுறதுக்கு நேரம் இல்லை. அதெல்லாம் தனியாக அடிக்கிட்டான். சுடாத பானையெல்லாம் தனியாக அடிக்கிட்டான். வீட்டுக்கு போயிட்டான். ராத்திரியில் மழை, சரியான மழை, அடின்னு அடிக்குது. காலையில் வந்து பார்க்குறான், சுட்ட பானை அப்படியே இருக்கு. இந்த சுடாத பானை மண்பானைலாம் மண்ணா போயிடுச்சு. நம்ம உடம்பும் அப்படிதான் இல்லைங்களா? இந்த சுட்ட உடம்பா இருந்தா, சுட்டனா யோகம் அர்த்தம். யோகம் செய்த உடம்பாக இருந்தால் வைரம் வாய்ந்து நிற்கும். எந்த மழையிலும் எந்த ஆசாபாசமும் ஒன்று செய்யாது. இந்த உடம்பு என்னவா மாறும்? வைரம் வாய்ந்த உடம்பா மாறும். அதான் சித்தலுடைய உடம்பு. பாருங்களேன். மண்ணொண்டு கண்டீர் இருவகை பாத்திரம் தின்னந்து இருந்தது தீவினை சேர்ந்தது. தீவினைனா சுட்டது, வினைனா செயலு, தீயால சுட்டது. அவன் வைக்கிறான்ல, பார்த்த கொண்டு மண்ணை வேக வைக்கிறான்ல, அது நின்று போச்சு.
தின்னென்று இருந்தது. சிறப்பா இருக்கு. மின்னின்று நீர் வீழின் மீண்டும் மண் ஆனார் போல். மழை பெஞ்சா சுடாத பாத்திரம் மண் ஆனார் போல எண்ணின்றி மாந்தர் இறக்கின்றவாறு. எண்ணற்ற மனிதர்கள் இறந்து போகிறார்கள். இப்ப யாக்கை நிலைக்க வேண்டுமானால் யோகம் செய்க. அக வழிபாடு யோகம்தான். யோகம்தான். கோயிலை சுத்தி வர்றதுக்கு 6 பிரகாரம் 7 பிரகாரம்லாம் வச்சாங்களா? என்ன குறைஞ்சபட்சம் 3 பிரகாரம் இருக்கும், இல்லைன்னா 5 பிரகாரம் இருக்கும். எல்லா கோயிலும் பார்க்கலாம் இல்லைங்களா? எதற்கு? நம்ம உடம்பு தான் பிரகாரம். சுத்தி வரோம்ல, அதான் நடைபயிற்சி. காலையில் எழுந்து போய் கோயில வழிபாடு செஞ்சு சுத்தி வராங்களே, அதே ஒரு தேக பயிற்சியா மாறிடுச்சு. அதுதான் சுட்டது, பக்தியினால சுட்டது. அது உடம்பு சாகுமா? மழையிலே நனைஞ்சு போனாலும் ஒன்றாகாது. சில பேர் ஏசியில படுத்திருந்தே மூக்கடைக்குதுன்றாங்க. எங்கேயாவது போனா போச்சு. என்ன உடம்பு? நம்ம உடம்ப நம்ம காப்பாற்ற வேணும். உடம்ப காப்பாத்துறதுக்கு நான் ஒரு வழி சொல்றேன் உங்களுக்கு. ஒரு வழி சொல்றேன். அளவு 3 எழுத்து. அளவு. அளவு. எதையும் சாப்பிடுங்க, எதையும் செய்யுங்க, நல்ல செய்யல அளவா செய்யுங்க. பழகும் போதும் ஒரு அளவு தான், சாப்பிடும் போதும் ஒரு அளவு தான், நடைபயிற்சி செய்தாலும் அளவு தான், ஜிம்முக்கு போனாலும் அளவு தான். ஜிம்மில் தான் நிறைய பேர் சாப்பிடான்னு தெரியுமா? ஒரு நடிகனே செத்துட்டான்ல, பெரிய ஆளு வடநாட்டில். அளவு. நமக்கு என்ன அளவு? எனக்கு அளவு என்னன்னு எனக்கு தெரியும். கண்டுபிடிக்கணும். நீங்க உங்க அளவு என்னன்னு முதல்ல ஆராயணும். அதுதான் யோகம். எனக்கு எது ஏத்துக்கும் எது ஏத்துக்காது கண்டுபிடிக்கணுமா இல்லையா? எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாதுன்னு தெரியணும் இல்லையா? நல்லா தயிர் சாதத்தை மூக்கு முட்டை சாப்பிட்டுட்டு உடனே ஐஸ்கிரீம் சாப்பிட்டா இது என்ன ஆகும் தெரியுமா? மண்ணானார் போல சீக்கிரமா உடம்பு போயிடும். எந்தெந்த நேரத்துல என்னென்ன சாப்பிடணும், எது சாப்பிடணும், அளவா சாப்பிடணும் தெரியணும். எனக்கு சுகர் உண்டு தான், மாத்திரையெல்லாம் போட்டுட்டா இருக்கிற. கல்யாணத்துக்கு போறேன், விட்டுருவோமா? எதை விட்டுடுவோம்? ஸ்வீட்டை விட்டுருவோமா? ஐஸ்கிரீமை விட்டுடுவோமா? அந்த நீலா பேலஸ் ஒன்று இருந்ததுங்க. முதல்ல சபாநாயகராக இருந்தவருடைய அண்ணன் பொண்ணுக்கு எங்கூர் பையனை கொடுத்தாங்க. கொடுக்கல, அவங்க கொண்டு கொடுத்து வாங்கிட்டாங்க. ஃபாரின்ல இருக்கிறான். கொண்டாந்து இங்கே வந்து வச்சாங்க. ஐயா, எங்கள் சொந்தக்காரங்க யாரும் நாங்கள் கூப்பிடல, அந்த நிலைமையில இல்லை, நீங்கள் பையனுக்கு வாதியாராக இருந்தீங்க, எழுத்து விட்டுக்காரரு, நீங்கள் வாங்கணும். நான் போயிருந்தாங்க. எது சாப்பிட்றது எது சாப்பிடக்கூடாது யாருக்கும் தெரியலீங்க. எல்லாம் அந்த ஐட்டம். புரியுதா? சாப்பிட்டா இழுக்கிற ஐட்டம் ஒன்று ஒரு பக்கம், மூக்கு தொலைக்கிற மாதிரி ஐட்டம் இருக்கு. கேட்டேன் நான் அந்த மாப்பிள்ளையுடைய அண்ணங்கிட்ட, டேய் நாங்களாம் சைவண்டா, என்னடான்னா, ஐயா ரெண்டும் கலந்து தான் இருக்கும், நீங்களே டேஸ்ட் பண்ணி சாப்பிடுங்கன்றோம். உடனே எங்கள் வீட்டுக்காரம்மா, உங்கள்கிட்ட படிச்ச பையன் எப்படி இருக்கான் பார்த்தீங்களா, புத்திசாலியான்ற. கிண்டல் பண்ணுறது ஒரு நேரம் இல்லையா? அப்புறம் நான் இப்போ சாப்பிடல. நாங்கள் 4 பேர் போனால் 4 பேரும் வெளியில் வந்துட்டோம். மூக்க தொலைக்குதுங்கய்யா, இருக்கிறதெல்லாம் வெளியே வந்துடும் போல. வந்து உக்காந்தான். அப்புறம் பழம் சாப்பிடலான்னா பையன், அப்புறம் பழத்தை மட்டும் கொண்டாந்து 2 கப்பு வாங்கி சாப்பிட்டுட்டு ஐஸ்கிரீம் வந்து சாப்பிடலான்னா போய் நின்னோம். 5 வகையான ஐஸ்கிரீமுங்க. அதுலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு ஒரு தட்டில் போட்டு இப்படி ஆடுறான், என்னமோ கலக்குறான், அதில் என்னென்னோ இதெல்லாம் போடுறான். சாப்பிடுங்க சார்ன்றான். எங்கள் கூட வந்த ஆள் அங்கெல்லாம் ஒரு வெட்டிட்டு ஒரு மாதிரியாக வராது. உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஐயா ஐஸ்கிரீமாக சாப்பிட்றீங்கன்றான். ஆமாம் ஐயா, நானும் சாப்பிடணுங்க.
ஏன் உனக்கு ரொம்ப ஓவரா இருக்கு, அங்கேயே ஓவரா இருக்கு, இங்கே ஓவரா இருக்கு, சரியா வராது. என்ன சாப்பிட்டான் 3 கப்பு சாப்பிட்றாங்க. பெரிய பெரிய கப்பு எல்லாம். அந்த கப்புலாம் நீங்க பாத்தீங்கன்னா இப்படி இப்படி இருக்கும், குடுவை மாதிரி. எல்லாம் குடுவை கராக்கி தான் போல தெரியுது. அப்புறம் நாங்க பசி ஓவரா இருக்கு. இந்த இதெல்லாம் மூடிட்டான், அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ஐட்டெல்லாம் மூடிட்டான். ஐஸ்கிரீம் என்ன செய்யறதுன்னா சாப்பிடலாமா, அளவா சாப்பிட்டோன்னா சும்மா என்னதான் டேஸ்டா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 3 ஸ்பூன் வைங்கன்னாங்க. என்னை மேலேருந்து கீழே பார்த்தான். யார் அந்த வைக்கிற ஆளு? சுகர் ஓவரா இருக்கான்னு கேட்டான். எப்படின்னு பாருங்க. இல்லைப்பா கொஞ்சம் இருக்கு, நான் அளவா சாப்பிட்றதுல. நல்லது சார், இங்க வந்ததெல்லாம் கொட்டிக்கிட்டு போகுதுங்கண்ணா. அவன் எவ்வளவு நோட் பண்றான் பாருங்க இந்த ஆளுங்க. சும்மா ஆளு நீங்க சர்வர்லாம் சாதாரணமா நினைக்காதீங்க, செம ஆளுங்க. நான் கொஞ்சம் 4 கொடுத்து அருமையா இருந்தது, ரொம்ப சிறப்பா இருந்தது. 4 ஸ்பூன் தான், சின்ன கப்பில் 4 ஸ்பூன் வாங்கி ஒரு இடத்த சாப்பிட்டுட்டு சரிப்பா அப்படின்னு வெளியில் வந்து காரை நிறுத்தி ரோட்டோரமாக இருக்கிற டீ கடையில் டீ சாப்பிட்டோம். நாங்கள் வச்சது அங்கே எவ்வளோன்னு தெரியுமா? ஆண்டவனு தான். சாப்பிட முடியல எங்களால். இப்போ அளவாக தான் சாப்பிட்டேன், எனக்கு ஒன்றும் நடக்கலைங்க. ரொம்ப தெளிவாக தான் இருந்தோம். என் கூட வந்தாருல்ல தலை சுத்துற கேக்கு, மறுநாளுக்கு மறுநாள் வாக்கிங்கில் பார்த்தேன். என்னையா 2 நாளாக காணுன்னா, அதையா கேட்குற? இந்த கன்றாவி அதையும் சாப்பிட்டுட்டு இதையும் சாப்பிட்டோம் பாருங்க. ரோலா ஹாஸ்பிட்டலில் போய் படுத்துக்கிட்டேன். 1.5 லட்சம் செலவு பண்ணிட்டா சார். சும்மா இம்மான் தண்ணி இம்மா இருக்குது இது அப்படின்ட்டான். இம்மான் தண்ணி அது இம்மா இதான் 3 கப்பு சாப்பிட்டான் என் கண் முன்னாடி. ஏன்? அளவு அளவு. உண்ணும் போதும் அளவாக இருக்க வேண்டும், பழகும் போதும் அளவாக இருக்க வேண்டும், எந்த நிலையிலும் அளவாக இருக்க வேண்டும். இதை மனசுல வச்சுங்க. அளவுதான் முக்கியம். என் உடம்புக்கு என்ன தாங்கும், உங்க உடம்புக்கு என்ன தாங்கும் சொல்லுங்க. என் உடம்பு அதிகமா அலைய முடியல, அப்ப நான் என்ன செய்யலாம்? 5 நிமிஷம் 6 நிமிஷம் நம்மளால போக முடியல. பஸ்ல ஏறி போன காலெல்லாம் போயிடுச்சு. அவங்க காசு கொடுக்குறாங்க இல்லை, நான் ஓலாவிலே போயிடுவோம். மன திருப்தி தான் அதெல்லாம். இதெல்லாம் பெரிய அளவில் தொகையெல்லாம் கிடைக்கிறது இல்லை, நடத்துறதே பெரும்பாடுபட்டு இருக்கிறோம். என்ன மன திருப்தி கொண்டு பேசுறோமே, இதெல்லாம் மனசுல மிகப்பெரிய ஒரு ஆற்றல். மனதில் டார்ச் பூஸ்ட் ஹார்லிக்ஸ் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். போகும்போது வீட்டில் போய் சாயங்காலம் போய் சேர்ந்தா அப்படி தூக்கணும்னா அப்படியே தூக்கிடுவோம். மனம் தெளிவா இருக்கும். பெருமானை பத்தி பேசிட்டோம், எல்லாரும் சில விஷயங்களை உணர்த்திட்டோம். சில ஆன்மாக்களுக்கு என் வழிகாட்டுறது நாம் ஒரு ஆளா இருந்துட்டோம். பெருமானே எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திய, அவ்வளவுதான், தீர்ந்து போச்சு. வேற என்னங்க வேணும்? வேற ஒண்ணுமே தேவையில்லை. இது சுய லாபம். இது அதே நேரத்தில் ஆன்ம லாபமும் உண்டு. இதெல்லாம் அன்பர்கள் அளவு தாங்க. இந்த உடம்பு நிலையா இருப்பதற்கு எல்லா விஷயங்களிலும் பழகுவது, உண்பது, எல்லா விஷயங்களும் அளவாய் இருக்க வேண்டும். அளவு இருந்தால், அளவுதான் யோகம். யோகம்தான் சுடுதல், சுட்ட பாத்திரம். புரியுதுங்களா? சாதாரண நிலை. முதல்ல அளவா இருங்க, அப்புறம் பாருங்க. 143 நம்ம கடைசி கட்டம். நமக்கெல்லாம் கடைசி கட்டம் என்னன்னு சொல்ற, ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு அழுகுறாங்களா? இப்பெல்லாம் அழுகுதெல்லாம் நின்று போச்சு. தலையை முந்தானையால தலையை வச்சுட்டு துண்டால போட்டுக்கிட்டு அழுகுற மாதிரி பாவனை பண்ணிட்டு சாரிக்குன்னு சொல்றான். ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு பேரினை நீக்கி பிணமென்று பேரிட்டு. இப்ப ஐயான்னு நம்மள ஐயா இருக்காங்களான்னு போன்ல கேட்கறாங்க. வீட்டுக்காரமா கோயிலுக்கு போயிருக்கிறாங்க, அல்லது உள்ள அனுஷ்டானத்துல இருக்கிறாங்க, பதிகம் படிச்சுட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஐயா இருக்காங்களா அப்படின்னு கேட்பாங்க. செத்து போன பிறகு ரொம்ப நெருக்கமான ஆள் என்ன தெரியுமா கேட்பான், எப்ப எடுக்கிறீங்க? செத்து போனதை பத்திலாம் கவலைப்பட மாட்டான், எப்ப எடுக்கிறீங்க கேக்குறானா இல்லையா? எப்ப எடுக்கிறான்னு கேளுப்பா.
இவன் அட்டன் பண்ணுறானா வந்து அட்டன் பண்ணிட்டு போனோம், தலையை காட்டிட்டு போனோம்னு வரான் இல்லைங்களா? இல்லையா? இப்படிதான் நடக்குது. என்ன நிலைமை நம்ம நிலைமை நினைச்சு பாருங்க. ஊரெல்லாம் கூடி ஒளிக்கு அழுதிட்டு அப்புறம் பேரினை நீக்கி என் பேர் போச்சு, பட்ட பேர் போச்சு, படித்த டிகிரி போச்சு, என்ன சொல்லுவான் அவன்? அதை எப்போ எடுப்பீங்க? எதை? குணத்தை நீக்கி பிணமென்று பேரிட்டு சூரியம் காட்டிடை. சூரியம் காட்டுனா சூர மரம் சூர செடின்னு இருக்கு. செத்து போனவன் தலையில புதைக்கும் போது நடுவாங்க, எல்லா ஊர்லயும் உண்டு. இங்கே கல் வைக்கிறாங்க, ஒன்றும் இல்லைன்னா ஒரு ஏதாவது செடியை நட்டுட்டு போறாங்க அடையாளத்துக்காக. அதெல்லாம் படந்துடுச்சு. இந்த காடு, அந்த சுடுகாடு எப்படி இருக்கு? ரெண்டு தான், ஒன்று சுடுகாடு, ஒன்று இடுகாடு. சுடுறது வேதியர்களுடைய மரபு, அதான் பரவிடுச்சு. இடுதல் நம்ம மரபு, அதான் வாரியார் மரபு, நம்முடைய வள்ளலார் மரபு, எல்லாம் அதான் வலியுறுத்துறாங்க. புதைங்கன்றாங்க. புதைக்கிற இடம் இடும் காடு, பூமியில இடுறது. சுடுகாடு என்பது சுட்டுறது. கொண்டு போய் வச்சுட்டானா சூரியம் காட்டிடை, அந்த காட்டில் போய் புதைக்கலாம். அப்புறம் என்ன செய்யலாம்? கொண்டு போய் சுட்டிட்டு, அவர் காலத்திலே வேதியர்கள் அதிகமாக இருந்திருக்கிறாங்க. போய் அங்கே சுட்டிட்டான், உன்னை புதைச்சிட்டான். நீரினில் முழுகி, அங்கே குளம் இருக்கும், இப்போ டேப் போட்டு வச்சிருக்கிறாங்க, பைப் வரும். நீரினில் முழுகி என்ன செய்யறான்? நினைப்பு ஒழிந்தார்களே. அதுக்கு பிறகு எதாவது கேட்பானா? சொந்த பையனே கேட்க மாட்டான் சார். உடன்பாடுலாம் எப்போ வைக்கணும்? இடுகாட்டில் உடன்பாடு என்பது முக்கியமானது. ஏன்னா பணத்தை வச்ச பிறகு அந்த படுத்திருக்க இதுக்கு நேராக ஒரு குச்சை நட்டு சிவலிங்கத்தை வைத்து அபிஷேகம் பண்ணி அந்த நீரை அதில் அனுப்புவாங்க. சிவலிங்கத்துடைய அபிஷேகம் நேராக போய் நெத்தியில படணும். அது அதுதான் அந்த ஏற்பாடெல்லாம் பண்ணிதான். அதான் சூரியங்காட்டில் நடுறது. இப்போ அப்படி இருக்கா? உடன்பாடெல்லாம் கிடையாதுங்க. பணத்துக்கு பிந்தியே பால் போகுது. எங்கட ஆளக்கன்னா அவன் வந்து அரை மணி நேரம் ஆச்சு, என்ன சார் செய்றீங்கன்னு கேட்க. என்ன ஒரு நாள் கூட தாங்க மாட்டேன் நான் சார், இல்லையா? ஏதாவது உடன்பாடாவது இருக்கணும்னு நினைக்கிறாங்களா? கிடையாது. இப்ப பாருங்க, திதி என்ன 8ஆம் நாள் வைக்கணும், 16 நாள் வைக்கணும். 8ஆனா புரியட்ட காயம், 16னா 2 சேர்ந்தது, 16 கருவிகள். அதான் வந்து நம்மோட இருக்கு. 15 கீழே போயிடுது. இதுதான் கணக்கு. சைவ சித்தாந்த அடிப்படையில் திருமண அனுப்பில 16 கருவிகள் என் உடனே இருக்கு. உதாரணம் சொல்ல, மனம், புத்தி, அகங்காரம், சித்தம் எல்லாம் என் கூடவே வரும். உடம்பு தான் போயிடுது. உடம்புல என்ன? பஞ்ச கருவிகள் 5, கண்மேந்திரியங்கள், செயல் கருவிகள் 5. அந்த 5 பொறிகளால் சுடப்படுகின்ற போது ஏற்பட்ட இந்த உடம்பின் தன்மை. சுட்டா கேட்குமா? 5 பொறிகளாவுடைய சொர்ணம் கிடைக்குமா? இப்ப எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிட்டோம்னா வேர்த்துருது, உடம்பு உணருது. செத்து போனா உணருமா? 5 பொறிகளையும் உணராத தன்மை, ஸ்பரிசன் பேர். 5. இப்போ எத்தனை ஆச்சு? 15. 15ஐயும் கீழே போட்டுறோம். ஆனா நம்ம கூட என்ன இருக்குன்னு கேட்டா 16 கருவி இருக்கு. 16ஓட மேல போகும். ரொம்ப முக்கியமானது. மேல் சட்டையை தான் கழட்டுறோம், பனின்னு உடம்புலாம் கூடவே வருது. அதனால பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சட்டை எவ்வளவு காலம் தான் வச்சிருக்கு சொல்லுங்க? எவ்வளவு காலம் இதே சட்டையை போட்டிருக்கு. இந்த சட்டையை கைட்டிட்டு போனா புது சட்டை கிடைக்கும். வினையின் அடிப்படையிலே அடுத்த கருக்குழி, அடுத்த இடம், அடுத்த உறவு எல்லாத்தையும் சேர்த்துறான் பெருமான். அதெல்லாம் உண்மை. இந்த சைவ சித்தாந்த நூல், ஒரு நூல் இருக்கிறது, போற்றி பகடொடை அப்படின்னு அந்த நூலுக்கு பெயர். கருவுல இருந்து சுடுகாட்டுக்கு போற வரைக்கும் என்ன நடக்குன்னு எழுதுறாரு உமாபதி சிவாச்சாரியார். போற்றி பகடொடை. முடிஞ்சா உரையுடன் வாங்கி படிங்க, பாட்டு புரியாது. அங்க என்ன நடக்குது அப்படின்னு வரிசையா எழுதிட்டே போவார்.
கருவுற்ற நாள், அடுத்த நாள், அடுத்த அவர் தான் கருவுற்ற நாள் முதலாயும் அர்த்தம் அங்கே தான் தெரியுது. இப்போ பாருங்க, கருவுற்ற நாள் முதலாய் உண்பாதம் காண்பதற்கு உருகிற்று என் உள்ளமும். அப்போ கரு உருகின்ற காலத்துல உள்ளம் இருக்கு, மனசு இருக்கு. ஸ்டேட்மெண்ட் இல்ல, மனசு இருக்கு. அப்ப மனசு சாவல, மனம் புத்தி அகங்காரம் சாவல, செயல்பட முடியல, அவ்வளவுதான் சாவல. அது அம்மா வயிற்றுல போகணும்னா செயல்பட ஆரம்பிக்கும். மனம் நினைக்குதுல, கருவுற்ற நாள் முதலாய், மாசம் கிடையாது, உண்பாதம் காண்பதற்கு. இது இங்க இருந்து இறைவனையே நினைத்து நினைத்து வழிபாடு செய்யுது, நடராஜ பெருமானே நினைக்குது, பாடல் பாடுது, பதிகம் பாடுது, குஞ்சத்தினுடைய நினைக்குது இல்லையா? வேற வசத்தால, வினை வசத்தால, இன்னும் கொஞ்சம் பாக்கி இருப்பதால சஞ்சீதத்துல உயிர் போயிடுது, மீண்டும் கருவுல பிறகுது. பிறந்தவொடனே மனம் புத்தி அகங்காரம் ஆக்டிவ் ஆயிடுது. அப்ப என்ன நினைக்குது அது? அப்பா நான் வேற உடம்புக்கு வந்துட்டேன், வேற கருக்குழியில் இருக்கிறேன், வேற அம்மா வயிற்றுல இருக்கிறேன், இருந்தாலும் நான் கடைசியா உன்னை பார்த்தேன் பாருங்க கோயில்ல, நடராஜருடைய திருவடிய, அதை பார்க்கறது என் மனம் துடிக்குது. கருவுற்ற அன்பர்களே, ஒரு நல்ல விஷயம் சொல்றேன் பாருங்க. நீங்க செய்யற இறை உபாசனை ஞானம் அடுத்த பிறவிக்கும் வரும். சாப்பாடு வராது, நட்பு வராது, பாசம் வராது, மனைவியோடும் பையனோடும் கொள்கின்ற அன்பு வராது. எது தெரியுமா வரும்? ஞான உணர்வு வரும். பாருங்க, இங்க இருந்தது அங்க போயிட்டோம்னா என்ன பாடுறாரு பாருங்க ஐயா. கருவுற்ற நாள் முதலாய் உண்பாதம் காண்பதற்கு. எது தொடருது? நம்முடைய சொத்து தொடருமா? உறவு தொடருமா? எதுவும் தொடராது. எது தொடருது? இறை உணர்வு. நல்லா நினைச்சிங்க, நல்ல வாய்ப்பு நமக்கு வாய்த்தது, நம் தமக்கு ஈதோர் பிறவி. மிஸ் பண்ணாதீங்க, நல்லா பதிகத்தை படிங்க. ஒன்றும் வழிபாடு தினந்தோறும் தேங்காய் வெத்தலை பார்க்கல ஒன்றும் கிடையாது. பிடிச்சமான பதிகத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருங்க. வெளியில போகும்போது, வருகின்ற போது, உட்காரும் போது அந்த சிந்தனையை பெருமாட்ட செலுத்தி சொல்லிட்டே இருங்க. நான் கந்த சஷ்டி கவசம் சொல்லுவான், உன்னை ஒழிய ஒருவனை நம்புகளேன்னு சொல்லுவான், கந்தர் அலங்காரத்தில் சில பாட்டு சொல்லுவான், சொற்பொழி வருகின்றவன் தேவாரம் திருவாசங்களை சொல்லுவான். இதுதான் ஓடிட்டே இருக்கும், வேற பாட்டுலாம் ஓடாது. அடுத்த பிறவி நமக்கு எனக்கு வாய்த்தால் வாய்க்கும், வாய்ச்சா முருகப்பெருமான நினைவு வரும். எனக்கு திடமான நம்பிக்கை. அது முருகப்பெருமான் இருக்கின்ற கோயிலுக்கு அருகிலே தான் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும். தினமும் பார்க்கின்ற ஒரு பெரும் நிலையை, அந்த தொண்டு நிலையை பெருமான் நமக்கு வழங்குவாங்க. இது என்னுடைய முடிவு, யாராலையும் மாற்ற முடியாது. உங்களுக்கு என்ன முடிவு சொல்லுங்க. ஒரு எய்ம் இருக்கணும்ல, ஒரு இலக்கு இருக்கணும்ல, சொல்லுங்க. சிற்சபா மண்டபத்திலேயே அவர் போட்டியா வரணும்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்கய்யா. இந்த சூழலில் இப்பயே நம்ம பிறந்துட்டோம்ல இல்லைங்களா? இந்த நல்ல வாய்ப்பு சார் உங்களுக்கு. இதெல்லாம் கிடைச்சா நீங்க என்ன அங்க என்ன இருக்கு, இங்க என்ன இருக்கு நினைச்சு பாருங்க. நல்லா இவங்கெல்லாம் பெரிய புண்ணியமான காரியத்தை செஞ்சிருக்கிறாங்க இல்லைங்களா? இவங்கெல்லாம் அடுத்த பிறவே இவங்களுக்கு கிடையாது. பெருமானுடைய திருவடிக்கு நேராக போகக்கூடியவங்க, நீண்ட காலம் மண்ணில் நல்லவண்ணம் வாழறவங்க. வேற என்ன இருக்கு இதில் போய் சொல்றதுக்கு இல்லைங்களா? இவரை புகழ்ந்து எனக்கு ஒன்றும் ஆக போறது இல்லை. புகழ்ந்தா என்ன சொன்னா ஒரு டீ வாங்கி தருவார். காலையில் வந்தோன்னே கேட்டா டீ, அதான் தீர்ந்து போயிடுச்சு. வேற என்ன இருக்கு? தொண்டு இல்லைங்களா? நினைச்சிருந்தீங்களா? நல்லா பார்க்கணும். வாழுங்காலத்தில் புண்ணியமான முதல்ல நம்மளை சரி பண்ணிக்கோ சார். எதா இருந்தாலும் மீதி அப்புறம் பேசிக்குவோம். எனக்கு ஒரு ஆளை நான் உருவாக்கிட்டேன், யானுனை தொடர்ந்து சிக்கனை பிடிச்சிட்டேன். அவன் சில விஷயங்களை நீ சிக்கனை பிடிச்சி சரிதானும் காட்டிக்கிட்டே இருக்கிறான், அது போதும். துன்பம் வராமலையா இருக்கு எனக்கு? சொல்லுங்க, துன்பம் வராம இருக்குமா? எல்லாத்துக்கும் துன்பம் உண்டு. அவங்கவுங்களும் ஆசைகள் வேற வேற இருக்கு இல்லைங்களா?
நான் பல முறை கூப்பிட்டேன். எங்கள் வீட்டில் இருக்க குழந்தைகள்லாம் வந்து கேளுங்க கேளுங்கன்னாரு. என் பேத்தி சொல்லுதுங்க, தாத்தா இங்கே தான் கேட்குறோம், அங்கேயுமானுது. இங்கே என்ன கேட்குற நீ? ஆ, கேட்கறதுன்னு என்ன நினச்சிக்கிது? அதை எடுத்துருவா இதோட தான் கேட்கறதுன்னு நினச்சிக்கிச்சா? என்ன நினச்சிக்கிச்சு? அது என்ன செய்யுது? பெருசானா மட்டும் கேட்க போதா? கேட்காது. மழைக்கு ஏதாவது ஒதுங்கினா கேட்கும். அப்ப நல்ல வார்த்தை சொல்லி இழுத்துடணும். எங்க வீட்டுக்காரம்மா ரொம்ப தெய்வ பக்தியில உடையவர்கள். ரொம்ப வாரியார் சாமிகளோட ரொம்ப நெருக்கமானதனுடைய பேத்தி அது. எதுலையும் நான் வந்து சிவஞான போதம் நடத்துறேன் கேளுங்களாம் கூப்பிட மாட்டேன். எதுவுமே இந்த ஞான விஷயமான இது படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். ரொம்ப வற்புறுத்த மாட்டேன். எப்பயாவது என் கார் போகும்போது கோயில் தரிசனம் வருவாங்கல்ல, எங்க பொண்ணு எங்க பையனும் அந்த கார் வாங்கி வந்தாங்கன்னா நிகழ்ச்சிக்கு நான் போவேன். சுத்திரும் கோயிலில் எங்கெங்கெல்லாம் கேட்டுட்டு டிரைவர் வச்சு போயிட்டு வந்துடுவாங்க. உட்காந்து மத்தியானம் சாப்பாட்டுக்கு வந்துடுவாங்க. கொஞ்சம் முன்னாடியே வந்துட்டாங்கன்னு வச்சுங்க, நீங்க வந்துட்டாலும் தெரிஞ்சிட்டான்னு வச்சுங்க, நான் நம்ம சான்ஸ் இல்லை. அங்க என்னென்னலாம் பாட முடியாதோ அதெல்லாம் இங்க பாடிடுவான். மனம்னா என்ன, என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை, எப்படி எல்லாத்தோட இருக்கணும் அப்படின்னு எல்லாத்தையும் சேர்த்து அணைச்சிடுவோம் நான் கரெக்டா. இது யாருக்கு தைக்குதோ இல்லையோ, வந்ததுக்கு தைக்கும். கார்ல போகும்போது கேட்கறாங்க, நீங்க என்ன பேசுறது, என்ன பத்தி பேசுறது மாதிரி இருக்கேன்னா, ஐயோ யோ 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 சத்தியமா இல்லம்மா, உள்ளுக்குள்ள என்ன அதான் 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 கொஞ்சம் கொஞ்சமா உணர்ந்து ஏதோ விஷயம் இருக்கு. நெய்வேலியில் நடத்தும் போது தொடர்ந்து வந்து எல்லாத்துக்கும் திருமந்திரம் கேட்டாங்க, சைவ சித்தாந்தம் கேட்டாங்க, திருமுறை கேட்டாங்க, கந்தபுராணம் சொல்லதுன்னு கேட்பாங்க. வாய்ப்பு இருந்தால் வந்துடுவாங்க, வந்து கேட்பாங்க. கேட்டோம் ரொம்ப அமைதியாக இருக்க, வாய் திறந்தே பேச மாட்டாங்க. ஆனால் வீட்டுக்கு போகும்போது எல்லா கேள்வியும் கேட்பாங்க. நான் நல்லதான் நினச்சிக்கிட்டுங்க, இது சம்மந்தமாவது கேட்குறாங்களா இல்லைங்களா? அது இல்லை, இது ஜிஆர்டி பக்கத்தில் தாங்க இருக்குன்னு சொல்லாம இதை கேட்குறாங்களே அப்படின்னு நம்ம மனசு நம்முடைய பாணியை மாற்றிக்கணுங்க. எதா இருந்தாலும் எல்லாரும் நல்லவர்கள் தான். இப்போ பாருங்களேன், நினைப்பு ஒழிந்தார்களே, அதாங்க யாக்கை நிலையாமை. இந்த பாட்டு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச பாட்டு தான். அடுத்த பக்கம் 148 ஒரு மருத்துவ செய்தி இருக்கிறது. அடப்பண்ணி வைத்தார், அடனா கடையில வாங்கியாந்து கொண்டாந்து கொடுத்தான். அடப்பண்ணி வைத்தார், ஒய்ஃபிட்ட கொண்டாந்து கொடுக்குறான், அவன் சமைச்சு வைக்கிறா. அடிசேலை உண்டார், 2 பேரும் உட்காந்து சாப்பிட்றாங்க. கொண்டாந்து கொடுத்தான், சமையல் பண்ணா, அருமையான சாப்பாடாக இருந்தது. 2 பேரும் சாப்பிட்றாங்க. 11 மணி 12 மணிக்கு. மடக்கொடியாலோடு மந்தனம் கொண்டார், அந்த பெண்ணை தனி அறைக்கு அழைத்து போய் 2 பேரும் பேசிக்கிட்டு ஒன்றாக சேர்ந்தாங்க. மந்தனம்னா ரகசியமாக, மறைவாகன்னு அர்த்தம். மந்தனம் கொண்டார், 2 பேரும் சேர்ந்த பிறகு அந்த ஆள் எழுந்து உட்கார்ந்தான். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். இடது பக்கம் இறைனா கொஞ்சம்னு அர்த்தம். இறைனா கொஞ்சம். எனக்கு இடது பக்கம் இதே இருக்கிற இடப்பக்கம் லேசா வலிக்குது அப்படின்னு ஒய்ஃப் கிட்ட சொன்னான். இடப்பக்கமே இறை நொந்தது என்றார். யாரு வாங்கி கொடுத்தவன் சாப்பிட்டான். கிடக்க படுத்தார், சும்மா சாஞ்சிக்கிறமா அப்படின்னா, கிடந்து ஒழிந்தாரு, செத்தே போட்டான். இது சூட்சமம் இருக்கு. அதிகப்படியான சாப்பிட்ட பிறகு இருவரும் ஒன்று சேரக்கூடாது. இதுதான் முதல் மருத்துவம். அதுவும் மத்தியானத்துல சுவையான உணவுகள் உண்ட பிறகு சேரக்கூடாது. பரியங்க யோகம்னு ஒரு 50 பாட்டு இருக்கு புஸ்தகத்துல. அது கணவன் மனைவி எப்படி சேரணும், கணவன் மனைவியுடைய அன்பு எப்படி இருக்கணும், இது யோகமா செய்யுங்கன்ற.
யார்கிட்ட தப்பு இருந்தா எந்த குழந்தை பிறக்கும்? குழந்தையோட குணநலம் எப்படி இருக்கும்? குருட்டா ஏன் பிறக்குது, செவிடா ஏன் பிறக்குது, மந்தமா ஏன் பிறக்குது, குள்ளமா மாற்றுத்திறனால ஏன் பிறக்குது, அதெல்லாம் யார் காரணம் அப்படின்னு சொல்றாருங்க. பரியங்க யோகம் புத்தகத்திலே நீங்க பார்த்துக்கலாம். பரியங்க யோகம்னு படிச்சா புரியாது, அவ்வளவு சீக்கிரட்டான விஷயங்களும் இருக்கும். அதை நடத்தும் போது விரசம் இல்லாம ஒரு ஞான நிலையில நாம் அதை உள்வாங்கி கொள்ள வேண்டும். நானும் ரொம்ப ஜாக்கிரதையாக தான் பேசுவாங்க. யூனிவர்சிட்டியோட கட்டுரை வாசித்தேன், ரொம்ப டீசெண்டாக நடத்தினேன். நமக்கு தெரியுதுல்ல, வயது முதிர்வு இது என்ன சொன்னால் என்ன விளைவு ஏற்படுத்தும் எனக்கு தெரியாதா? எனவே எல்லாம் கேர்ள்ஸ்லாம் நிறைய பேர் இருந்தாங்க, ஜென்ஸ் இருந்தாங்க. அவங்க எப்படி சொன்னால் இந்த ரூட்டுக்கு வருவாங்கன்னு நினச்சி ரொம்ப யோசனை பண்ணி கட்டுரையை தயார் பண்ணி அழகாக பேசுகிறேன். 1.5 மணி நேரம் பேசினேன். நிறைய பேர் எவ்வளோ விஷயங்கள் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு தான் போனாங்க. போட்டு வைப்போம், இன்னைக்கு ஒன்று போட்டு வைத்தா நாளைக்கு முளைக்காமலே போயிடும். எப்படியாவது ஒரு காலத்தில் இப்போ நம்ம சொல்கிற வார்த்தையெல்லாம் நீங்கள் இப்போ மறந்தாலும் ஏதோ ஒரு நேரத்தில் நான் உங்களுக்கு நினைவுக்கு வருவேன். என்னுடைய வார்த்தைகள் நினைவுக்கு வரும், என்னுடைய உபதேசம் நினைவுக்கு வரும். யாராக இருந்தாலும் சரிதாங்க, என் பையனாக இருந்தாலும் சரிதான், மருமலாக இருந்தாலும் சரிதான். இன்னைக்கு சொல்கிறது நாளை நிற்கும். ஆனால் வெற்று வார்த்தை பேசுறது இல்லைங்களா? இந்த வெற்று வார்த்தையாக எடுத்து சொல்லுங்க. குடும்ப சண்டையை பேச போகிறோம், உப்பு சரியில்லைன்னா சொல்ல போகிறோம், அதெல்லாம் கிடையாது. சொல்றதெல்லாம் என்ன பிரச்சனை வந்தால் எப்படி அணுகலாம், என்ன சாத்திரம் சொல்லுது, என்னுடைய அனுபவம் என்ன சொல்லுது, அவ்வளோதான விஷயம். அதனால தான் மருத்துவத்தில் நிறைய மருத்துவத்தை சொல்கிறார். மருத்துவம் தெரிந்து கொள்ள வேண்டுமானால் உங்களுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன். திருமூலர் 300 அப்படின்னு ஒரு நூல் இருக்கு. திருமூலர் 300 அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் திருமந்திரம் 300 அப்படின்னு ஒரு நூலை கண்டுபிடிச்சு போட்டிருக்கிறாங்க. அதில் மருத்துவம் இருக்கிறது. அந்த ஏவல் பின்னி சூழியம் ஏவல்லாம் செய்கிறாங்களா நம்பூதிரிகள், அதை பற்றி இன்னும் டவுட்டு இருக்கு. நான் புத்தகம் வாங்கிட்டு வந்தேன், நான் படிக்கல அது. அப்புறம் திருவாவடுதுறை ஆதீனத்தில் ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க. என்ன நூல்னா திருமந்திர இந்த வைத்திய பகுதின்னு வெளியிட்டார். திருமந்திரத்தில் வைத்திய பகுதி அப்படின்னு வெளியிட்டிருக்கிறாங்க. உரை கூட இருக்கு, குறைஞ்ச விலை தான், 20 ரூபாய் 25 ரூபாய் போட்டிருக்காங்க. அதை வாங்கி படிங்க. எதிர்காலத்தில் முடிஞ்சா வாங்கி படிங்க. சொல்லுவீங்க, இதெல்லாம் யார் சார், நீங்க பேசுறதே கஷ்டப்பட்டு கேட்குறோம், இது அதெல்லாம் வாங்கி படி, இதெல்லாம் வாங்கி படின்னு எங்க போடுறதுன்னு கேட்பீங்க. ஆர்வம் வந்தால் தேட ஆரம்பிச்சிருவீங்க. பன்னிரு திருமுறை வரலாறுன்னு நான் பிஎஸ்சி படிக்கும்போது ஐயா எழுதினார், காவலே வரணும், 15 ரூபாங்க. என்னுடைய ஹாஸ்டல் ஃபீஸு 20 ரூபா. அவர் வச்சு கேட்டார், அவர் ஏதாவது இந்த ஆள் சொல்லலாம் வாங்கிட்டு போப்பா, 5 ரூபாய் 10 ரூபா தரண்டார் சனிதானான்னாரு. யாரும் வாங்கலை, நான் வாங்கினேன். கல்லூரியில் போய் படித்த பிறகு செகண்ட் இயருக்கு விற்று விட்டான். இது 10 ரூபாயா 7,000 ரூபாய்க்கு விற்றேன். எப்படி பாருங்க, 15 ரூபா புத்தகத்தை 10 ரூபாய்க்கு வாங்கி என் பின்னாடி வர அந்த செகண்ட் இயர் ஸ்டூடெண்ட்டுக்கு 7,000 ரூபாய்க்கு விற்றுட்டான். அது என்ன நினச்சதுன்னா, பெண் தான் அது. 15 ரூபா பூர்வமான புத்தகத்தை 7,000 ரூபாய்க்கு அண்ணன் தராருன்னு வாங்கிடுச்சு. இருந்து போச்சா. சைவ சித்தாந்தம் சேர்ந்த பிறகு, இதில் வாய்ப்பு கிடைச்ச பிறகு, இதை பற்றி ஆராய்ச்சி பார்க்கும்போது நான் திருப்பி தேடுறேன். இந்த புத்தகத்துக்கு 1600 பக்கம். அண்ணாமலை சொல்லி போனேன், 150 ரூபான்றான். 150 ரூபான்னா நான் எடுத்துகிட்டு போகல, 60 ரூபா தான் எடுத்துகிட்டு போனேன். அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை நெய்வேலிருந்து கிட்ட தேடி லைப்ரரியில் தேடி பார்த்தேன், ஒன்றும் கிடைக்கல. அவர் 150 ரூபான்னா அவனுட்டேன். அங்கே இருவர் கேட்டார், அவர் இதெல்லாம் நல்ல சொற்பொழிவாளர் போல பார்த்தாரு, இந்த புத்தகம் உங்களுக்கு அவசியமாக தேவையானார். இல்லை சார் தேவைதான், இப்போ அந்த உபகரணம் இல்லைன்னா, காசு இல்லைன்னு சொல்கிறது வெக்கமாகிடுது, உபகரணம் இல்லைன்னார். அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் தம்பி, எடுத்துகிட்டு போவோம்.
அப்படின்னு அவரு கொடுத்தாரு. அப்புறம் ஒரு இடத்துல பார்த்து அவர் 150 ரூபா கொடுத்துட்டாங்க. எப்படி இருக்கு பாருங்க. எது தேவையில்லைன்னு ஒதுக்குறோமோ ஒரு காலத்துல அதுக்கு அலைஞ்சான். நான் இங்க எத்தனை லைப்ரரிக்கு வந்திருக்கிறேன். கன்னிமராக வந்தேன், அப்புறம் மரவநடிகள் நூலகம் வந்தேன், எங்கேயும் அலைஞ்சு பார்த்துட்டேங்க. ஊவேசாக்கு போனேன், கிடைக்கல. அப்படிதான் பதிப்பு என்னன்னு கண்டுபிடிச்சான். அண்ணாமலைன்னு போட்டிருந்தான், அதுல அண்ணாமலைக்கே போயிட்டான். லைப்ரரியில் 2 புத்தகம் தான் சார் இருக்கு அப்படின்னாரு. பாருங்க, எது தேவையில்லைன்னு நினைக்கிறீங்களோ அதை பெரும்பாலும் தேட வச்சிருக்கும். அதுக்காக இதெல்லாம் முதல்ல சொல்லிடுறேன் நான். இப்போ பாருங்களேன், அதாங்க அந்த பாட்டு. அடுத்த தலைப்புங்க. இது ரொம்ப சிறப்பான பாட்டு. என்னம்மா எதுமா நூல்? அந்த நூலா திருமந்திரம் 300 கிடைக்குது. அண்ணாமலை பல்கலைக்கழகம் வெளியீடு. யாராவது அங்கே போனாங்கன்னா வாங்குங்க, இல்லைன்னா யூனிவர்சிட்டியில் ஃபோன் பண்ணி கேளுங்க. லைப்ரரியில் அவங்க பதில் சொல்ல மாட்டானுங்க, அவங்களுக்கே அது தெரியாது. அங்கே கேட்டலாக்ல இருக்கு, போய் நின்று வற்புறுத்தினா தேடி கண்டுபிடிச்சி தருவோம். இருக்குங்க. நாம அங்கே தானே வாங்கிட்டு வந்தோம். திருமூலர் 300. திருமூலரை பற்றிய எல்லா விதமான புத்தகமும் வாங்கிட்டாங்க. 5 வருஷத்துக்கு முந்தியனா நெய்வேலியில் மாலை நேரத்தில் நடராஜர் கோயில், அதில் தான் நான் வகுப்பு எடுத்தேன். சாயங்காலமாக 6 to 8 இதான் எடுத்ததெல்லாம். 2015 தொடர்ந்து எடுத்தேன். 6-7 வருஷம் எடுத்தேன். 3 தந்திரம் 4 தந்திரம் என்னால் தாண்ட முடியல. 60 பேர் மேலே வருவாங்க. சில பேர் வருவாங்க, மாறி மாறி வருவாங்க. ஒரு ஒழுக்கம் இல்லாமல் இருந்து அப்படிதான் சன்னிதானத்தை சொல்லி இது கோர்ஸாக மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் 2 இயர்ஸ்க்குள்ளே வைக்கணும். நான் 3 வருஷத்துல வச்சேன். அவர் அதெல்லாம் வரமாட்டாங்கன்ட்டார். 2 வருஷத்தில் வச்சு பாடத்திட்டத்தை வகுத்து பாடத்திட்டத்தோடு எல்லாத்தையும் வழங்கியிருக்கு. எல்லா பேராசிரியரும் என்னென்ன பாட்டு நடத்தணும்னு எழுதி கொடுத்துருக்குறான். இது நல்லதாக தான் இருக்கு. இப்போ பாருங்களேன், 160வது பக்கம். கரு எப்படி உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாரு. ஏன்னா நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே வந்த, சீக்கிரமா செத்து போறியான்ற. இந்த கரு உற்பத்தி என்பது சாதாரணமானது இல்லை இல்லைங்களா? ஆணும் பெண்ணும் சேர்க்கின்ற போது ஏற்கின்ற அந்த உணர்வினாலே வருகின்ற சுரக்கின்ற நீர் எவ்வளவு அமிர்தமானது. அது எப்படி கருவை உண்டாக்குது. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நீ உலகத்துக்கு வந்திருக்கிற. ஆனா நீ சீக்கிரமா செத்து போற. அதான் இந்த பாட்டினுடைய கருத்து. பாருங்களேன், அத்திப்பழமும் அரைக்கீரையும் நல் வித்தும் கொத்தி உழைப்பெழுது கூழிட்டு வைத்தனர். இதான் அத்திப்பழம் என்பது பெண்ணுடைய சுரக்கின்ற சுரோதினம். அது பேர் சுரோனிதம் என்று பெயர். அரைக்கீரை நல் வித்து, அரைக்கீரையில வருகின்ற நல்ல வித்து இதுங்கிட்ட சுக்கிலம், ஆணிடத்திலிருந்து வருகின்ற விந்து. கொத்தி உழைப்பெய்து, ரெண்டுத்தையும் ஒன்னா சேர்த்து கூடிட்டு வைத்தனர், கரு உற்பத்தி செஞ்சாங்க. 2 பேரும் சேர்ந்து கரு உற்பத்தி செஞ்சாங்க. எப்படி குழந்தை பிறக்குது, எப்படி குழந்தை உருவாகுது? அடுத்த வரி, அத்தி பழத்தை பெண்ணினுடைய நீரை அரைக்கீரை வித்துண்ண ஆணுடைய நீர் சாப்பிட்டுடுச்சு. பெண்ணுடையத ஆண் இது சாப்பிட்டுடுச்சு. அப்புறம் கரு 10 மாசம் உண்டாச்சு. கத்தி எடுத்தவர் வெறும் கூச்சலோடு அந்த குழந்தை பிறகுது. கத்தினா கத்துது. ஏன் பிறந்த குழந்தை கத்துது? நான் இங்க பிறந்துட்டேனே, இவங்கள்ட்ட போய் மாட்டிக்கிட்டேன், நம்ம நிலைமை என்னன்னு நினைக்குதா? நேரு வீட்டுல பிறந்தாலும் கத்தும். இப்ப விசில் சத்தம் கேக்குத, அவர் வீட்டுல பிறந்தாலும் கத்தும். எல்லாரும் பொதுதான். ஏன் கத்துது தெரியுமா? பிறந்த உடனே அந்த இது வரைக்கும் அம்மா சுவாசத்தை உண்ட, அதனால இயங்க வைத்த பொறிகள்லாம் வெளியே வந்துருச்சு. இப்ப வெளியில காத்து கிடைக்குது, அது சுவாசம் பண்ணுது. முதல் ஸ்பரிசம். அது புரியல. அதுக்கு
தானா உள்ள போய் தானா வெளியே வருது. அது புரியல, கத்த ஆரம்பிச்சு. வாரியா தான் சொன்னார், அது கத்தலைன்னா இவன் கத்துவான்னாரு. குழந்தை கத்தலைன்னா கூட இருக்கவன் கத்திடுவான் அப்படின்னாரு. அதான் அது கத்தி எடுத்தவர், கத்தினா கதறி அழுதவர் கடைசியில் என்ன ஆகுது? பிறந்த உடனே போகுது, 6 வயசுல போகுது, நேரங்காலம் உண்டா? எங்க ஊர்லங்க எங்க அப்பாவை அட்மிட் பண்ணியிருந்தான் நெய்வேலியில. உள்ள போனான்னு எனக்கு தூக்கமே பெரும்பாலும் ஹாஸ்பிட்டல்ல வராது. இந்த ராமகிருஷ்ணனுடைய கதைகளை தான் படிச்சுட்டு இருப்பான். ஒரு 2 மணிக்கு வெளியில போய் தான் டீ சாப்பிடணும். வெளியில போய் டீ சாப்பிட்டு வந்தான். வந்தவொடனே இங்கே யாரோ படுத்துருக்க மாதிரி இருக்கு. என்னடா அது, யாரோ அட்மிட் பண்ணிட்டாங்களா என்னன்னு பார்த்துட்டு கேட்டேன். என்னன்னு கேட்டான். ஒரு அதிகாரி நின்னார். என்ன வாத்தியார? என்ன வாத்தியார் தான் கூட. என்ன வாத்தியார இங்கே வந்துட்டீங்க, காலேஜை விட்டுட்டுன்னாரு. அப்பா அங்கே இருக்கிறாருண்ணா. நீங்கள் என்ன சார்ண்ணா? அப்படியே முகம்லாம் மாறி போச்சு அவருக்கு. சார், எங்கள் வீட்டுக்கு ஒருத்தன் பத்திரிக்கை வைக்க வந்தான் கல்யாணத்துக்கு. எங்கள் ஒய்ஃபுடைய தம்பி அவன் போயிட்டான். வந்தாங்க அப்படியே சுருட்டி கட்டியிருக்கிறான். வெள்ளை துணி போட்டு கட்டியிருக்கிறான். முகம் தெரியாத அளவுக்கு ஒரு லேபிளை விட்டுட்டான். மார்ச்சரி கொண்டு போகிறோம்னா எப்படி இருக்கு? கல்யாண பத்திரிக்கை அடித்து முதல் பத்திரிக்கை கொண்டாந்து மாமாவுக்கு வைக்க வந்திருக்கிறான் இல்லைங்களா? எடுத்துட்டோம். ராத்திரி 11 மணிக்கு துடிச்சானா, தண்ணி கேட்டானா, கொடுத்தாலாம் செத்தான். எப்படி போச்சா? எந்த நேரம் அது நினைச்சு பாருங்க. எப்போ வரும்? நம்ம பெருமாட்ட வேண்டிங்க. நான் வேண்டுறேன், நாம உயிர் பிரிகின்ற போது அடியார்கள் இருக்க வேண்டும். சபாஷ், ஆசீர்வாதம். வேற யாரும் நமக்கு தேவையில்லை. நான் அடியார் இருந்து ஓரளவு அவன் ஏதாவது சிவாய நம்மன்னு சொன்னானா காதுல கூட, அது மாதிரி அடியார்கள் நம்ம கூடவே இருந்தாங்கன்னா அது நமக்கு போதுமானது. அடுத்து என்ன செய்யணும், அடுத்த செய்யணும் கண்டுபிடிச்சிரும் இல்லைங்களா? அப்போ எங்கள் பாப்பாவுக்கு ஃபோன் பண்ணுவான், பையனுக்கு பண்ணுவான், வீட்டில் போனோம், எங்கேயா பண்ணி கொண்டாந்து சேர்த்துருவோம் இல்லைங்களா? எங்கே நம்ம சொற்பொழில் நடந்தாலும் பரவாயில்ல தான். எங்கே நடந்து யாரு கண்டா ஒன்றும் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன உறுதியாக நம்புறேன்னா, என் உடலிலிருந்து உயிர் பிரிகின்ற காலத்தில் அடியார் பெருமக்கள் சூழ போகும். என்னன்னு தெரியலைங்க, அவ மைண்ட் செட் ஆயிடுச்சு எனக்கு. இப்போ எனக்கு எது தொந்தரவு வந்தாலும் அடியார்கள் கூட இருக்கிறாங்கய்யா. பல இடங்கள பார்த்துட்டேன் நான். அது முருகப்பெருமான் பேர் கொண்டவனே இருக்கிறான். இப்போ நீங்கள் என்ன செய்வீங்க சொல்லுங்க? அப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, பெருமான் வந்து லைன் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் ஒரு பாணி கிடைச்சி போச்சுங்க, ஒரு ஒழுக்கம் கிடைச்சி போச்சு, ஒரு ரூட்டு கிடைச்சிருச்சு இல்லைங்களா? அவன் பெருமானே காட்டிட்டான். இப்போ அதை விட்டு நம்ம போக முடியுமா? நமக்கு தெம்பு இருக்கு. அதனால தான் நான் என்ன நினைக்கிறேன்னு கேட்டால், பேசுகிற அளவுக்கு உடல் திறன் நடந்து இருக்கும்போது பேசிகிட்டே வந்துடணும். முருகப்பெருமானை பற்றி, சிவபெருமானை பற்றி நல்ல விஷயங்களை எனக்கு நல்லா தெரியுங்க. யாருக்கு எப்படி சொன்னால் அந்த ஆன்மா மெய்சில் இருக்குன்னு தெரியும். பெருமாள் எனக்கு கொடுத்துட்டாங்க, பெரிய வராங்க. அது எல்லாம் பாட்டு பாடிட்டே போடுவாங்க, எல்லாம் பெரிய லட்சம் கொடுப்பாங்க. அப்படி இல்லை, எந்தெல்லாம் உபதேசமாக இருக்கும். அந்த ஆன்மாவுக்கு நீ என்ன வழி சொல்கிற? நீ வழி சொல்லுன்றான் பெருமான். அதான் அர்த்தம் இல்லையா? பெரிய பேச்சு பேசி பல கோடி ரூபாய் சம்பாரிச்சு என்ன செய்ய போகிறோம் சொல்லுங்க? அதெல்லாம் கூட வருமா? வராது. எங்கள் வீட்டுக்கு நிறைய பேர் சொல்லுவாங்க, ஐயா பஞ்சப்பாட்டு பாடிட்டு வராருமா. இது போனவுடனே என் தம்பி சொல்லுவான், என்ன பஞ்சப்பாட்டு போயிட்டாரா? இது பஞ்சப்பாட்டாது சொல்லுங்க? பகவானை நினைத்து பேசுகின்ற பாட்டு இல்லவா? தெரியுமா அந்த மூடர்களுக்கெல்லாம்? தெரியாது. அதனால மனசெல்லாம் சங்கடப்படுவதில்லை. அவன் அறிவு அவ்வளவுதான் இல்லையா? அந்த அறிவு என்ன? இதுதான் அது, உலக அறிவு தான் அது இல்லையா? நம்ம அறிவு வியாபக அறிவு. ஏன்னா 95லேருந்து வரங்க. நான் கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்திருக்கிறேன், பல இடங்கள்ல போயிருக்கிறேன். எவ்வளோ பேர் எனக்கு தெரியும் தெரியுங்களா? எவ்வளோ பேர் நான் பார்த்து 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 ஒரு யூரின் போகிற இடத்துலேருந்து வெளியே வராங்க. கள்ளக்குறிச்சியில் என் மேய்ச்சலுக்கு வந்துருச்சு. என்ன அதுக்காக தான் நான் ஒழுக்கமாக இருக்கிறேன். யூரின் போகிற இடத்துலேருந்து வரேங்க. டவுன் பஸ் போகுது, தலப்பா கட்டுறவங்க ஒரு ஆள் உடனே குதிச்சுட்டாங்க. போட்டுட்டு இருக்கும்போது தலப்பா எடுத்து இடுப்பில் கட்டினான், என் காலில் விழுந்துட்டான். ஐயா எனக்கு தெரியுதான்னு கேட்டான். தெரியலப்பா. என்ன
ஐயா கள்ளக்குறிச்சியில் ஏகேடி ஸ்கூல் நடத்தினீங்களே சைவ சித்தாந்தம், நினைவு இருக்குங்களா ஐயா? நான் முதல் ரூல உட்காந்துருப்பேன். நான் தாங்க ஐயா அதுன்றோம். வயசு எல்லாம் மாறி போச்சு. எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ஐயோ நான் கால் கழுவலையா, சும்மா வந்தையா, செருப்பு கூட போடலையா, சுத்தம் பண்ணிட்டு வர, அதெல்லாம் வேணாம் ஏன்ட்டான். செருப்பை தேடி அதை தண்ணியில் அடித்து கொண்டாந்து போட்டு வாங்கய்யா, ஒரு சின்ன விண்ணப்பம், என் கூட ஒரு டீயாவது சாப்பிட்ருங்கய்யா. ஆச்சரியப்பட்டங்கய்யா. என்ன இல்லை வேணாம் ஐயா, நீ ஏன் கஷ்டம் ஐயா, டீயில் என்ன பெரிய கஷ்டம்லாம், போகும்போது வாரி சுட்டி போகிறோம் வாங்கய்யா அப்படின்னா. ஒரு கடையை தேடி, நல்ல கடைங்க, அருமையான சர்க்கரை இல்லாமல், எவ்வளோ நினைவு வச்சுருக்கான் பாருங்க. கொஞ்சமாக சர்க்கரை இல்லாமல் ஐயாவுக்கு போடியான்னா கடைக்காரனையும் பார்க்குறான். என்ன இருந்தாலும் காவி சட்டை போட்டு ஒரு ஆள் நிற்கிறான். அப்படி என்னடா இருந்தாலும் நான் பார்த்தான், இந்த ஐயா தாங்க எனக்கு கண்ணு வாழ்க்கையை திறந்தவரன்னா. நம்ம வாழ்க்கையை சரியா திறக்கல, என்னடா இப்படி ஊற்றி கழுவுறான்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொடுத்தா சாப்பிட்டேன். பஸ் ஏற்றி விட்டாங்க. 9:15 நான் வண்டி போட்டு பாண்டிச்சேரி பஸ்ஸை போட்டு முதல்ல ஏறி சீட்டை போட்டு உட்கார வச்சுட்டு போனாங்க. எங்கே நடக்குமா ஐயா சொல்லுங்க? இதை எங்கள் வீட்டில் சொன்னேன். என்ன சொன்னாங்கன்னு நீங்கள் எல்லாம் தெரிஞ்சிட்டீங்க. முடிஞ்சா நீங்களும் சில நேரத்தில் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருப்பீங்க இல்லைங்களா? அப்படிதான் நடந்திருக்கோம். எனவே நாம் யோக்கியமாக வாழ்வுங்க. முடிஞ்ச வரைக்கும் 100 இருக்க முடியாது. இப்போ நான் பொய் சொல்லணும்ல, பொய் சொல்லியிருக்கிறேன். வீட்டுக்கு லேட்டாக போனால் என்ன சொல்ல முடியும்? வழியில் நண்பர் பார்த்துலாம் பேசிட்டு இருந்தோம், டீ சாப்பிட்டேன், லேட்டாக போச்சு, என்ன சொல்லுவீங்க? நான் நண்பரை சந்தித்தேன், சக்கரெல்லாம் டீ சாப்பிட்டேன், அவ்வளோ அளவாக செய்தேன், ஏரிக்கரையில் நான் வாக்கிங் போனேன் சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? அங்கேருந்து பஸ்ஸு ட்ரெயின் கிடைக்கலம்மா, லேட்டுமா, தீர்ந்து போச்சு, ஒரே வார்த்தை. பொய் தான் இல்லைங்களா? ஆனால் யாருக்கும் தொந்தரவு இல்லை. அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டா, எனக்கு தெரியும் லேட்டாக தானே இன்னும் கொஞ்சம் லேட்டாக வரக்கூடாதா அப்படின்னு. மனசு தானுங்க, இல்லை நினைக்கலாம்ல அப்பயும். அப்படி சொல்லலை, நினைக்கலாமா? நான் நினைக்கிறேன், நினைச்சிடலாம். அனுமானம் தான். நல்லா சொன்னீங்க. நீங்க என்ன அனுமானம் வச்சிருக்கீங்க? என்னவா இன்னைக்கு அனுமானம் வரு எப்பயும் ஒரே மாதிரி தான். கரெக்ட். பாருங்க, இப்ப கலகலப்பாயிட்டீங்களா? அடுத்த பாயிண்ட், காடு புக்காரு. இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்த நாம கடைசியில் எங்க போறோம்? காட்டுக்கு போறோம். அடுத்த தலைப்புங்க, காடுனா சுடுகாடு. என்னங்க? ஓ சரி, 1.5யா? சரி, இந்த செல்வம் நிலையாமை, இது அடுத்தது பார்ப்போங்க. ரொம்ப முக்கியமானது. சரிங்க. செல்வம் நிலையாமை. நாம் பெற்ற செல்வம் நிலைச்சதா? எவ்வளோ காலம் நிலைக்கும் இல்லைங்களா? பெற்ற செல்வம் நிலைக்காது. இதை சாப்பிட்டு வந்தவருக்கு பார்ப்போம். இனிமேல் எளிமையான நமக்கு தேவையான உபதேசம்லாம் இருக்கிறது. பார்த்து முடிஞ்ச வரைக்கும் நீ முதல் தந்திரத்தை முடிக்கிறதுக்கு பார்ப்போம். பெருமான் கருணை தான். சரி. தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கு விரைவா போற்றி. திருச்சிற்றம்பலம். நன்றி.